சிறிய கூட்டமாக நீ இருந்தாலும் கூட நான் அதை பார்க்கறது இல்லை. ஏன்னா இந்த மாதிரி சிறிய இடத்திலே இருந்து நான் வந்தபடியினால், என்னை தேவன் தூக்கி எடுத்தபடினால் 4 பேரா இருந்தாலும் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்ட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சதான். அன்னைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி என்னன்னா லெட்டர் போடுறதுதான். என்ன போடுறது? அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த எபேசியருக்கு கலாத்தியருக்கு அப்படின்னு நீ அப்படிதான் வாசிப்போம். எபேசியர் வாசிக்கும் போது என்ன வாசிப்போம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக எபேசியரே உங்களை குறித்து நான் அப்படி கேள்விப்படுகிறேன். இப்படிதான் அன்னைக்கு லெட்டர் போடுவார். அந்த லெட்டர் தான் நமக்கு, அந்த நிருபங்கள் கடிதங்கள் தான் இன்னைக்கு வேதமாக நம்முடைய கைகளில் என்ன செய்கிறது இருக்குது. அவர்களுக்கு இருந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அது லெட்டர் போட்டு கர்த்தருடைய வார்த்தையை அநேகருக்கு கொண்டு போய் சேர்ப்பது. இன்னைக்கு நமக்கு நிறைய வசதிகள் வந்து விட்டது. இதை பயன்படுத்தி மூல முடுக்குக்கு கூட இந்த ஜீவனுள்ள வார்த்தையை என்ன செய்ய முடியும்? கொண்டு போய் சேர்க்க முடியும். ஹல்லேலூயா. அதனால நம்ம இந்த மீடியா துறையை பயன்படுத்துவது, அதை சரியாக நாம் பயன்படுத்த என்ன செய்ய வேண்டும்? நிறைய நபர்கள் தவறாக பயன்படுத்துறாங்க. அது மூலியமாக தவறான அபிஷேகம், தவறான வல்லமை, தவறான காரியங்களை இன்னைக்கு மக்களுக்குள்ளே புகுத்தி, உபதேசத்தினால் புகுத்தி மக்களை கெடுத்து வஞ்சித்து குட்டிச்சோவராக்கி கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு அநேக இடங்களிலே, சபைகளிலே என்று சொல்லி கொடுக்கிற இடத்துல. ஆனா நாம என்ன செய்யணும்? இந்த மீடியா துறையை பயன்படுத்தி உண்மையான சத்தியத்தை இந்த மக்களுக்கு என்ன செய்யணும்? கொண்டு போய் சேர்க்கணும். ஹல்லேலூயா. ஆமா, எனக்கு ஒவ்வொன்றும் ஆச்சரியம் தான். எப்படியோ வந்து சேர்ந்துட்டேன். எவ்வளவு மணி நேரம் செய்தி கொடுக்க அப்படின்னு கேட்டேன். இப்ப நைசா குசு குசுன்னு அவர் சொன்னாரு 2 மணிக்கு முடிங்க அப்படிங்கிறாரு. மணி என்னப்ப 11, திட்ட 3 மணி நேரம் செய்தி கொடுக்க சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆமா, நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்தை என்ன செய்ய மாட்டாங்க, தாண்டி கொடுக்க. ஐயா 1 மணி நேரம் எடுத்துக்கங்க, மிஞ்சி போனா 1:10, அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது, செய்தி கொடுக்காதீங்க அப்படிம்பாரு. அதிலே தெரியுது நீங்க சிறு கூட்டமா இருந்தாலும் வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற ஜனங்கள் என்பதை நான் என்ன செய்கிறேன், புரிந்து கொள்கிறேன். அதை நினைத்து நான் கர்த்தரை நான் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்றேன். இங்க நான் வந்ததுல, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆமா, அப்ப இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை என்ன செய்ய போறோம்? தியானிக்க போறோம். பொறுமையா இருந்து 3 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணலாமா? ஒரு மாதிரி பாக்குறீங்களே. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 நாள் பிரசங்கம் பண்ணினார். அதை பார்த்துருக்கீங்களா? பைபிள் வாசிச்சிருக்கீங்களா? 3 நாள் அவர் பிரசங்கம் பண்றார், இடைவிடாத பிரசங்கம். பிரசங்கம் முடிச்சுட்டு அந்த வனாந்தரமான பகுதியிலிருந்து இயேசு கிறிஸ்து அவர்களை அனுப்பிவிட பிரியப்படுகிறார். அப்ப சீஷர்களை பார்த்து இயேசு சொல்கிறார், இது வனாந்தரமான பகுதி, 3 நாள் ஆயிற்று, இன்றும் யார் எதுவும் சாப்பிடாம இருக்கிறாங்க, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து பேசுகிறார். பிலிப்பு உடனே எதிர்த்து சொல்றாரு, இது வனாந்தரமான பகுதியாச்சே, இத்தனை 1000 பேருக்கு நம்ம எப்படி சாப்பாடு போடுறது? அதுக்கு ஏகப்பட்ட பணம் வேற செலவாகுமே, அந்த உணவுப் பொருட்களை எப்படி கொண்டு வருவது? 5000க்கு மேற்பட்ட புருஷர்கள் இருக்கிறார்களே என்று சொல்லி அவர் சொல்லும்போது, அந்த வனாந்தரத்திலே வைத்து இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார். 5000 புருஷர்கள், அதை தாண்டின பெண்கள், குழந்தை, அத்தனை பேருக்கும் இயேசு என்ன செய்கிறாரு? அப்ப அந்த இடத்துல நான் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து எத்தனை நாள் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு? 3 நாள் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. ஓடி இருக்குது பிரசங்கம். அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துடைய போதனையை வாஞ்சித்து ஆவலோடு அன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. நமக்கெல்லாம் இன்னைக்கு 1 மணி நேரத்தை தாண்டிச்சுன்னா என்ன செஞ்சிடும்? ஆமா, குறுக்கு வலிக்க ஆரம்பிச்சிரும். அப்புறம் மைண்டெல்லாம் வேற எங்கேயும் என்ன செஞ்சிடும்? இங்க ஆள் தான் இங்க உட்காந்துருப்போம், மைண்டெல்லாம் வேற எங்கேயாவது என்ன செஞ்சிடும், அப்படி போயிடும். சரி, நம்ம பார்ப்போம். ஆவியில எந்த அளவுக்கு நமக்கு உற்சாகம் இருக்குதோ அந்த அளவுக்கு நான் என்ன செய்யறேன், பிரசங்கம் செய்கிறேன். நான் இப்போ அப்படித்தான். ஏன்னா நான் பிரசங்கம் பண்ணும்போது எனக்குள்ளே ஒரு உணர்த்துதல் ஏற்படும். இவங்க நல்லா ஆர்வமா கேட்குறாங்க அப்படின்னா தாராளமா நான் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன். இல்லைன்னா டப்புன்னு முடிச்சுட்டு என்ன செஞ்சிருவேன். ஆமா, எங்க சபையில எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 மணி நேரத்துக்கு மேலதான் பிரசங்கம் இருக்கும். 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆராதனையில 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் பிரசங்கமாக தான் இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு புத்தகமாக தியானிப்போம். ஒவ்வொரு புத்தகமாக நாங்கள் எங்கள் சபையில் இப்போ நாங்கள் தியானிச்சு வருது பிரசங்கியை தியானிக்கிறோம். இன்னொன்று வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானித்து வருது. 1 by 1 ஒவ்வொரு வசனமாக அதனுடைய ஆழத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுவைத்து 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 அப்படிதான் எங்க சபைக்கு நான் என்ன செய்வேன், கற்றுக் கொடுப்பேன். அன்னைக்கு அப்படித்தான் அந்த நாட்களில் எல்லாம் வசனத்தை என்ன செஞ்சாங்க, வாஞ்சையோடு கற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மீன்கொத்தி பறவை மாதிரி இந்த வசனத்துல பைபிள்ல இருக்கிற எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ காரணத்துக்காக யாருக்கோ சொல்லப்பட்ட வசனத்தை அப்படி அப்படி கொத்தி எடுத்து பிரசங்கம் பண்ற ஒரு பிரசங்க முறை. அதுவும் நமக்கு பிடிச்ச மாதிரியான பிரசங்கம், அந்த வசனத்தை மட்டும் எடுக்கிறது. அந்த வசனத்தை எதுக்கு சொன்னாரு, ஏன் சொன்னாரு, அதெல்லாம் நமக்கு என்ன செய்யாது. ஒரு வசனத்தை நாம் தியானிப்போமானால்
அந்த வசனம் எதற்காக சொல்லப்பட்டது, அதனுடைய முழுமையான தன்மையை நம்ம ஆராய்ந்து என்ன செய்யணும். இஷ்டத்துக்கு நம்ம ஒரு வசனத்துக்கு விளக்கத்தை என்ன செய்யக்கூடாது. இன்னைக்கு பெரும்பாலும் கிறிஸ்தவ வட்டாரத்தில் என்ன நடக்குதுன்னா, ஒரு வசனம் இருக்குதுன்னா அதுக்கு மனம் போன போக்கில ஒரு விளக்கத்தை என்ன செய்யறது, மனம் போன போக்கில ஒரு விளக்கத்தை கொடுப்பது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்றேன், அதனுடைய முழுமையை நீங்க என்ன செய்யுங்க. பரவாயில்ல, எனக்கு சத்தம் அங்க வரைக்கும் கேட்கும். 100 பேரா இருந்தாலும் நல்லா சத்தமாக பேசக்கூடிய கிருபையை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. நம்ம அதிகமாக வாஞ்சிக்கிற கிறிஸ்தவ வட்டாரத்திலே அநேகர் விரும்புகிற ஒரு வசனம். இந்த வசனம் எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருமே என்ன செய்வோம், நம்ம வீட்டில் ஒட்டியிருப்போம். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்ன வசனம். அதை எடுத்து எபிரேய ஆக்கியோன் என்ன செய்கிறாரு, அதே வசனத்தை பயன்படுத்துகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிற வசனத்தை பயன்படுத்துகிறார். இப்ப அந்த வசனத்தை எந்த அடிப்படையிலே அந்த எபிரேய ஆக்கியோன் பயன்படுத்துகிறார்? தமிழ் இலக்கணம்னு ஒன்று இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். தமிழ் இலக்கணம் கைடு, கோனார் தமிழுரை அப்படின்னு நம்ம 9th 10th எல்லாம் படிக்கும் போது ஒன்று வச்சிருப்பாங்க. அது கைடன்ஸ். அந்த தமிழ் இலக்கணத்தை நாம் எவ்வாறு படிக்க வேண்டும் என்கிற ஒரு சூத்திரம் என்ன செய்யும், அதுல இருக்கும். அந்த அடிப்படையில் தான் அதை கற்றுக்கொள்ள முடியும், நம்ம படிக்க முடியும். அது இல்லாத பட்சத்தில் தமிழ் இலக்கணத்தை இஷ்டத்துக்கு நம்ம விளக்கம் கொடுக்க முடியுமா? விளக்கம் கொடுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிரசங்கியாரு ஒரு வசனத்துக்கு இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் என்ன செய்யறது, விளக்கத்தை கொடுப்பது. இப்போ ஒரு திருக்குறளே இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு திருக்குறளே இருக்குது. என்ன திருக்குறள் எடுக்கலாம்? உடுக்கை இழந்தவன் கைபோலே அங்க இடுக்கண் களைவதான் நட்பு அப்படின்னு இருக்குது. இல்ல வேற ஏதாவது, நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாக்கி துப்பாக்கி தூவும் மழை அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. இது இப்படி இருக்கிறனால இஷ்டத்துக்கு நம்ம விளக்கம் கொடுக்க முடியுமா? இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, விளக்கம் கொடுக்க முடியாது. இதுக்கு உண்மையான ஒரு பொருள் என்ன அப்படின்னு அதுக்கு ஒன்று இருக்குது. அதை நம்ம போய் விளக்க உரையை எடுத்து படித்து அதனுடைய விளக்கத்தை நம்ம சரியாக என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். இஷ்டத்துக்கு விளக்கம் கொடுக்கும்போது அந்த குறளினுடைய சாரம் போயிடும், உண்மைத்தன்மை போயிடும், எந்த பிரயோஜனத்தினுடைய வாழ்க்கையில் கொடுக்க முடியாம அந்த விளக்கம் என்ன செய்யறோம். இப்ப நல்லா வாங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வசனம் யாராவது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்களா? எபிரேயர்ல வாசிங்க பாப்போம் அந்த வசனம். நல்லா கவனிங்க. எப்ப ஆண்டவர் நம்ம கூட இருப்பார், எப்ப கைவிட மாட்டார்னு சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு உள்ளது போதும் என்று நீங்க இருந்தீங்கன்னா அப்போது உங்களை விட்டு, வசனம் புரியுதுங்களா? உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு கத்த சொல்றதெல்லாம் உண்மைதான். அதை வாசல்ல எழுதி ஒட்டுறதையோ அல்லது வீட்டில் எழுதி ஒட்டுறதையோ நல்ல விஷயம்தான். ஆனா அதனுடைய முழுமையான விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரு கூட கத்தர் இருப்பார், யாரை விட்டு விலகாமல் இருப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, யார் ஒருவன் பண ஆசை இல்லாதவனாய் தனக்குள்ளது போதும் என்று வாழ்கிறானோ, போதும் என்று அந்த ஆண்டவர் கொடுத்ததில் திருப்தியாக வாழ்வது. ஒருவேளை உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கலாம், 1 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கலாம், அல்லது சில ஆயிரங்கள் கொடுத்துருக்கலாம். அதிலே நீங்க எப்படி இருக்கணும், திருப்தி நிறைந்த வாழ்க்கை, போதும் என்ற மனதுடனே நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்போது அவங்க கூட தான் யார் இருப்பா, கர்த்தர் இருப்பார். அந்த மனிதனை தேவன் கைவிட மாட்டார், அந்த மனிதனை தேவன் விட்டு விலக மாட்டார் என்று வசனம் தெளிவாக நமக்கு என்ன சொல்லியிருக்கு. அப்ப இஷ்டத்துக்கு இந்த வசனத்தை எடுத்து உன்னை விட்டு விலக மாட்டேன்னு இயேசு சொல்லிட்டாரு. இன்னைக்கு சில போதனை எல்லாம், நீ என்ன தப்பு செஞ்சாலும் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டாரு, என்ன தப்பு செஞ்சாலும் உன்னை விட்டு விலக மாட்டார். இன்னைக்கு எல்லாம் அப்படி ஒரு போதனை வந்துருச்சு கிறிஸ்தவ வட்டாரத்திலே. என்ன தவறு செய்தாலும் கிறிஸ்து உங்களை விட்டு விலக மாட்டார். ஏனென்றால் அவர் தம்முடைய வார்த்தையில் வாக்கு மாறாதவர். எப்படி போதனை பாருங்க, விளக்கமெல்லாம் நல்லா தான் கொடுப்பாங்க. போதனை எப்படி, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் ஒன்றை வசனித்து அதை நிறைவேற்றாதிருப்பாரோ. அப்ப இயேசு சொல்லியிருக்கிறார், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை அப்ப உங்களை விட்டு விலகவே மாட்டார் எப்போதும். கேட்கறதுக்கு இன்பமா தான் இருக்கும். ஆனா அந்த வசனத்துடைய முழுமையை பார்க்கும்போது தான் அதனுடைய உண்மையான அர்த்தம் நமக்கு என்ன செய்யுது, புரியுது. அப்ப நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும்னா, நம்மை விட்டு எடுபடாமல் இருக்கணும்னா, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வழிகாட்டுது. அப்படிப்பட்ட மனுஷனோடு கூட தான் யார் இருப்பா, கர்த்தர் இருப்பார். பாவி கூட தேவன் இருக்க மாட்டார். பைபிள்ல ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆண்டவராகிய தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணராய் இருக்கிறாராம். எவ்வளவு அற்புதமான வசனம் பாருங்களேன். அவர் அப்படின்னா என்ன அர்த்தம், பாவத்தை பாராத சுத்த கண்ணர்னா என்ன அர்த்தம்,
பாவத்தை பார்த்து சகித்து கொள்ள மாட்டார் என்று அர்த்தம். அவர் சகித்துக்கிற மாட்டார். உலகத்துல கடவுள்னு சொல்றதெல்லாம் கடவுள்களே பாவம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களே என்ன செய்வாங்க? பாவம் செய்யறது, துரோகம் செய்யறது எல்லாமே நடக்கும். நான் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவன். அது மாத்திரம் இல்லை, எங்க தாத்தா ஒரு பூசாரி. அது மாத்திரம் இல்லை, எங்க தாத்தாவே கோயில் கட்டி அந்த கோயிலுக்கு பூசாரியா இருந்தவர் எங்களுடைய ஃபேமிலி. ஆனா கர்த்தர் எங்களை கிருபையா ரட்சித்து இன்னைக்கு இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியக்காரனா என்னை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? மாற்றி இருக்கிறார். எனக்கு அந்த விஷயங்கள்லாம் எனக்கு என்ன செய்யும்? தெரியும். அதுவே நிறைய தப்பு செய்யும். ஆனா நாம ஆராதிக்கிற கடவுள் எப்படிப்பட்டவர்னு வேதம் சொல்லுதுன்னா, பாவத்தை பாராத அவர் மகா பரிசுத்தம் உள்ள தேவன் என்று சொல்லியிருக்கு. நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த தெய்வம் எப்படிப்பட்டவர்? மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம். அப்ப இந்த தெய்வம் எப்படி பாவத்தை பார்த்து சகிச்சுக்கிட்டு இருப்பாரு? எப்படி பாவத்தை கண்டும் காணாமல் இருப்பாரு? ஆண்டவர் மன்னிக்கிறார் தான், இரக்கம் பாராட்டுறது தான், கிருபை அளிக்கிறார் தான். யாருக்கு இரக்கம் பாட்டுறாரு? யாருக்கு கிருபை அளிக்கிறாரு? யார் தன் பாவத்துக்காக மனம் வருந்துகிறானோ, ஆண்டவரே நான் செய்த தவறு என்னை மன்னித்து விடுங்கள் என்று தேவ சமூகத்திலே வந்து விழுகிறானோ, அந்த மனிதனை இயேசு என்ன செய்யறாரு? அவன் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கிறார். அதுதான் அவருடைய மன்னிப்பினுடைய மகத்துவம். அதை தாண்டி தொடர்ந்து பாவத்திலே இருக்கிறதை குறித்து வேதம் என்ன செய்யல? வேதம் சொல்லல. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் உபதேசத்தின் அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னா, நம்ம என்னதான் பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கடவுள் நம்ம கூட என்ன செய்யறாரு? நேசிக்கிறார் என்பதை போல போதனையை தவறாக என்ன செய்யறது? திரித்து போதிப்பது. இந்த காலகட்டத்தில் இது பெருகி இருக்கு. இதுல நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இருக்கணும். பைபிள்ல இன்னொரு வசனத்தை பார்க்கிறோம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் என்ன செய்வான்? எத்தனை தரம் விழுந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்ங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், பைபிள் வசனம் சூப்பரா இருக்குது, நல்லா கவனிங்க. நான் மறுபடியும் சொல்றேன். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கிறது, ஆனால் அந்த வசனத்துக்கு போதகர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள் அல்லவா, அங்கதான் தப்பு பண்றாங்க. பைபிள் என்னைக்குமே குறைபாடு இல்லை. இன்னைக்கு பைபிளை ஒரு பெரிய குற்றச்சாட்டு சாட்டுறாங்க. என்ன தெரியுமா? ஒரு பைபிள் ஐயா, ஆனாலும் 4500க்கும் மேற்பட்ட பிரிவுகள் இருக்கிறது. இன்னைக்கு திருச்சபையை பார்த்து பைபிளை பார்த்து ஒரு கூட்டம் குறை பேசுது. என்ன குறை பேசுது தெரியுமா? ஒரு பைபிள் தானே உங்க பைபிள். அந்த ஒரு பைபிள்ல எத்தனை விதமான பிரிவுகள் வச்சிருக்கீங்க? 4500 பிரிவு வச்சிருக்கீங்களே. ஒவ்வொருத்தரும் உபதேசம் பண்றான். ஒருத்தன் நகை போடக்கூடாதுங்கிறான், ஒருத்தன் போடலாங்கிறான், ஒருத்தன் மூழ்கு ஞானசானம் தாங்கிறான், ஒருத்தன் தெளிப்பு ஞானசானங்கிறான், இல்ல ஞானசானமே ஒருத்தன் தேவையில்லைங்கிறான், ஒருத்தன் ஆவியின் நிறைவினா இதுதாங்கிறான், இல்ல ஒருத்தன் ஆவியின் நிறைவினா அதுங்கிறான், ஒருத்தன் அந்நிய பாஷனா இப்படிங்கிறான், இல்ல ஒருத்தன் அந்நிய பாஷனா அப்படிங்கிறான். இப்படி ஒரு பைபிளை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட கடவுள் யார்? கடவுள் ஒரே கடவுள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு குரூப் சொல்லுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு சொல்லுது. இது என்னையா? இது ஒரு பைபிள் தான். இவ்வளவு குழப்பத்தை வச்சிருக்கிறீங்களே. அப்ப பைபிள் ஒரு குழப்பத்தின் புத்தகம் என்று அநேகர் போதிக்கிறாங்க. என்ன விஷயம்? பைபிள் எல்லாம் குழப்பத்தின் புத்தகம் இல்ல, மனுஷன் குழப்பவாதி. எங்க மிஸ்டேக் நடக்குதுங்க? பைபிள் குழப்பல. பைபிள்ல எல்லாமே தெளிவா இருக்குது. கடவுள் யார் என்று பைபிள்ல எப்படி இருக்குது? தெளிவாக இருக்கிறது. ஞானஸ்நானம் என்றால் என்ன, எப்படி கொடுக்க வேண்டும் என்று பைபிள்ல எப்படி இருக்குது? தெளிவாக நமக்கு இருக்கிறது. வேற என்ன? அந்நிய பாஷைனா என்ன, ஆவியின் நிறைதல் என்றால் என்ன என்பதை பைபிள்ல ரொம்ப என்ன செய்யுது? ரொம்ப தெளிவா இருக்குது. இதுல இல்லாம ஒண்ணு அவ்வளவு பியூரா இருக்குது. நான் 18-20 வருஷமா அந்த பைபிள் வாசிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இது திகட்டல. இதுல இல்லாத எதுவுமே இல்லை. அத்தனையும் இந்த வேதாகமத்தில் என்ன செய்யுது? இருக்குது. பைபிள்ல எந்த குறையும் இல்லை. எதுக்கு இவ்வளவு பிரிவு உண்டாயிருச்சுன்னா, மனிதனுடைய அறிவு புரிந்து கொள்ளுதலிலே என்ன இருக்குது? இப்ப நல்லா கவனிங்க. நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க, நீங்க இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. ஒருவேளை நீங்க ஸ்கூலுக்கு போகாம இருந்தாலும் உங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு என்ன செஞ்சிருப்பீங்க? அனுப்பிச்சிருப்பீங்க. அதனால ஸ்கூலை பத்தி உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற புத்தகம் ஒரே புத்தகம் தான். அங்க இருக்கிற புத்தகம், இப்ப உங்க பிள்ளை ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். 5ஆம் கிளாஸ்ல ஒரு 30 மாணவர்கள் இருக்கிறாங்க. 30 மாணவர்களுக்கு 30 விதமான புத்தகமா கொடுக்குறாங்க? இல்ல, ஒரே புத்தகம் தான். ஆங்கில புத்தகம்னா அந்த 30 மாணவர்களுக்கு ஒரே விதமான பாடம், ஒரே விதமான காரியம் தான் இருக்கும். கணிதம் என்றால் கணிதத்தில் இருக்கிற அத்தனை விஷயமும் 30 மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி தான். புத்தகங்களுக்கு மாறுபடவே பாராது. டீச்சரும் ஒரே மாதிரி தான் என்ன செய்வாங்க? 30 மாணவர்களுக்கும் போர்டுல எழுதி ஒவ்வொன்றையும் பயிற்சி கொடுப்பார்கள், வீட்டு பாடம் கொடுப்பாங்க, பிராக்டிஸ் கொடுப்பாங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான் நடக்குது. இப்ப நல்லா கவனிங்க. 30 மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. 30 மாணவர்களுக்கும் புத்தகம் ஒன்றுதான், போதனை செய்கிற ஆசிரியர் ஒன்றுதான், போர்டுல எழுதி போட்ட எழுத்துக்கள் ஒன்றுதான். 30 பேருக்கு வீட்டு பாடம் கொடுத்தது ஒரே மாதிரி தான், எழுத்த பயிற்சி கொடுத்தது ஒரே மாதிரி தான், கொடுத்த எல்லா விஷயமும் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப 30 மாணவர்களும் எக்ஸாம் வரும்போது எல்லாம் ஒரே மாதிரி மார்க் எடுக்கிறானா? மார்க் எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? எந்த ஸ்கூல்லையாவது பார்த்துருக்கீங்களா? சார் எங்க ஸ்கூல்ல 30 மாணவர்களும்
90 மார்க் எல்லாருமே, 30 பேருமே 90 மார்க் இருக்குதா? என்ன நடக்குதுங்க? ஒருவர் 90 எடுக்கிறார், ஒருவர் 195 எடுக்கிறாரு, ஒருத்தர் 35 தான் எடுக்கிறாரு, ஒருத்தர் 10 தான் எடுக்கிறாரு. ஏன் இந்த பிரச்சனை? அப்ப புத்தகம் தப்பு பண்ணிருச்சா? புத்தகம் எதுவும் தப்பு பண்ணிருச்சா? இல்ல பாடம் எடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் தப்பு பண்ணிட்டாரா? இல்ல, புத்தகமும் தப்பு பண்ணல, ஆசிரியரும் தப்பு பண்ணல. மாணவர்களுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன இருக்குது? மனிதர்கள் குறைவுள்ளவர்கள், மனிதனுடைய அறிவு குறைவுள்ளது, மனிதனுடைய புரிந்து கொள்ளுதல் குறைவுள்ளது, அவங்களுடைய ஞாபக சக்தி குறைவுள்ளது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்படி காரணங்கள் இருக்கிறனால தான் இந்த வேதத்தை வாசிக்கிறவங்க 4500 பிரிவுகளாக இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க? பிரிஞ்சிருக்காங்க. ஒரு பைபிள் எல்லாம் சத்தியம் ஒன்னா தான் இருக்குது. ஆனா இதை புரிந்து கொள்ளும் போது, விளக்கப்படுத்தும் போது அவன் இஷ்டத்துக்கு, சுயலாபத்துக்கு கூட சிலர் என்ன செய்யறாங்க? விளக்கம் கொடுக்குறாங்க. அதனாலதான் சொல்லுவேன், எப்பவுமே வேதத்தை நாம் விளக்கப்படுத்துகிற விஷயத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு விளக்க கொடுக்கறதுக்கு முன்னாடி 1000 டைம் அதை நம்ம பரிசீலனை பண்ணி யோசித்து இதுவாக இருக்குமா என்று என்ன செய்யணும்? பார்க்கணும். யாராவது ஒருவேளை ஒரு வித்தியாசமா பைபிள் இருந்து விளக்கம் சொன்னார்னா அதை உற்று கவனிங்க. அவர் சொல்லுவது வசனத்தின் அடிப்படையில் சரியாகத்தான் இருக்கிறதா என்பதை வேதம் முழுக்கவும் ஆராய்ந்து பார்த்து என்ன செய்யுங்க? அதை புரிந்து கொள்ளுங்க. எடுத்த உடனே ஒரு விஷயத்தை நம்பாதீங்க. ஏன் இன்னைக்கு சபை மக்களுக்குள்ள கூட வேதம் புரியலன்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு போதகர் சொல்கிற போதனை மட்டுமே அவங்க உள்வாங்கி கொண்டு என்ன செய்யறது? இதுதான் சரி அப்படின்னு ஓடிடுறது. அதை பைபிள் எடுத்து ஆராய்ச்சி பார்க்கறது இல்லை. நான் என்ன சொன்னா, பாடம் நடத்துற டீச்சர் கூட தப்பா டீச் பண்ணிடலாங்க. ஆனா புத்தகம் என்ன செய்யாது? புத்தகம் போய் பேசாது. அப்ப பாடம் ஒரு டீச்சர் எடுக்கும் போது தப்பு பண்றாங்களா அப்படிங்கிறத மாணவர்கள் என்ன செய்ய முடியும்? எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ மாணவர்கள் சரியாக புத்தகத்தை ஆராய்ந்து நல்ல நாலேஜ் பெற்றவங்க, ஆசிரியர் தவறாக பாடம் எடுக்கும் போது அதை சுட்டி காட்டியிருக்காங்க. நான் சொல்றேன், இந்த சபையில கொஞ்சம் பேரா இருந்தாலும் நீங்க ரொம்ப தெளிவுள்ளவர்களாக என்ன செய்யணும்? நீங்க தெளிவுள்ளவர்களாக இருந்துட்டீங்கன்னா பிசாசு உங்களை என்ன செய்ய முடியாது? வஞ்சிக்கவே முடியாது. வஞ்சிக்கவே. நல்லா கவனிங்க. இப்ப அந்த டாபிக் வந்துடுவோம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்ற வார்த்தையை சில போதகர்கள் எப்படி பிரீச் பண்றாங்க தெரியுமா? ஒரே ஒரு சொல்ல மட்டும் மாத்துறாங்க. என்ன பண்றா? ஒரு சொல் மாறிடுச்சுன்னா விளக்கமே என்னவாயிரும்? மாறிடும். என்ன விளக்கம் மாறுதுன்னு கேட்டீங்கன்னா, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மீண்டும், அப்படித்தானே பைபிள் இருக்குது, அப்படிதான் வசனம் இருக்கு, அப்படித்தானே? நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான், இதுதான் வசனத்தில் இருக்குது. ஆனா இன்னைக்கு இருக்கிற கள்ள போதகர்கள் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்க்கிறான். என்ன வார்த்தை சேர்க்கிறான் தெரியுமா? நீதிமான் பாவத்தில் 7 தரம் விழுந்தால் அவன் மீண்டும். அப்படி வசனம் இருக்கா பைபிள்ல? நீதிமான் பாவத்தில் 7 தரம் விழுந்தாலும், ஐயா அவனே நீதிமான், அவன் எப்படியா பாவத்தில் விழுவான்? சரி, பாவத்தில் விழுந்தவன் நீதிமானா இருப்பானா? 7 டைம் விழுறான். அதுவும் இங்க நல்லா கவனிக்கணும். வசனம் ஜீவன் உள்ளது. வசனம் நம்ம ஏமாற்றாது. வசனம் பரிசுத்தமானது. அந்த வசனத்தை தியானிக்கிற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா அது அப்படி இருக்குங்க வசனம். நான் ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கும் போது அப்படி இருக்குது. ஆனா சிலர் இதை தவறா உபதேசிக்கும் போது அப்படியே மனசெல்லாம் வலிக்குது. ஏன்டா அப்படி பண்றாங்க? ஏன் தெரியுமா அப்படி பண்றாங்க? ஏன்னா அவன் பாவம் பண்றான். அவன் பாவம் பண்றனால மக்கள் அவன் பாவத்தை ஏற்றுக்கொள்ளணும். நான் பாவம் பண்ணா கூட என்கிட்ட அபிஷேகம் இருக்குது, என்கிட்ட வல்லமை இருக்குது, கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்து இருக்கிறார் அப்படிங்கிறத நிரூபித்து மக்களை ஏமாத்தணுங்கிறக்காண்டி அவன் இந்த மாதிரி திருட்டு போதனைகள் செய்யறான். இன்னைக்கு ஒரு வார்த்தை தான் அது அழகா ஏமாத்திருது நம்மளை எல்லாம். பைபிள்ல நீதிமான் பாவத்தில் 7 தரம் விழுந்தாலும் பைபிள் இல்ல. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எந்திரிப்பான். அந்த அந்த சங்கீதத்தை நீங்க முழுசா வாசி பாருங்களேன். நீதிமான் 7 தரம் விழுந்திருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏன்னா நீங்க நீதிமானா இருந்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில் என்ன செய்யும்? எத்தனையோ பேர் நீங்க எப்படா விழுந்து போவான், அவன் இடத்த நம்ம சுருட்டிக்கலாம், அவன் இடத்த நம்ம என்ன செய்யலாம்? ஆட்டையே போட்டுடலாம். என்னைக்குமே நல்லவர்களுக்கு இது இருக்கும், இந்த பிரச்சனை இருக்கும். எப்ப நீங்க விழுந்து போவீர்கள் என்று ஒரு கண்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? தேடிக்கிட்டே இருக்கும், எப்படா வாய்ப்பு கிடைக்கணும். பல டைம் உங்களை விளத்தல்றக்காண்டி என்ன விதமான தந்திரமான விஷயங்கள் சொல்லலாம். ஜெயிலுக்கு அனுப்பலாம், பல பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா நீங்க எத்தனை டைம் பிசாசு உங்களை விழத்தள்ளினாலும் நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக நீதிமானாக இருந்தீங்கன்னா 7 தரம் விழுந்தாலும் என்ன செஞ்சிருவீங்க? அதுதான் அந்த வசனத்துடைய விளக்கம். எத்தனை பேர் தள்ளட்டுமே ஐயா உங்களை. நானே ஒரு சாட்சியை சொல்றேனே. நான் திருப்பூர் வந்த புதுசுல ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். அப்பதான் புதுசு, ஒரு 18 வருஷத்துக்கு முன்னால புதுசா போயிருந்தேன். நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை என்று சொல்லிக் கொள்கிறார்கள். நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் ஒரு பெந்தகோஸ்தே பாஸ்டர் தான். ஆனா நிறைய பெந்தகோஸ்தே சபைகள்ல பேச்சில தான் ஆவி இருக்குது, வாழ்க்கையில் என்ன இல்லை? ஆவி இல்லை. பேச்சில தான் ஆவி இருக்குது, வாழ்க்கையில் என்ன இல்லை?
நான் எடுக்கிறேன். நான் வரும்போது கடைசியா லாஸ்டா நம்ம தியானிக்கும் போது ஆவியின் நிறைதல் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு எடுக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆவியில நிறைவேறுதான் என்ன அர்த்தம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவரும் கொலோடு அப்படின்னா என்னது? ஆவியில நிறைஞ்சு பேசுறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் அப்படின்னா என்னது? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவி இல்லாமல் பிரசங்கம் பண்ணுகிறார். ஹலோ, புரியுதா? நிறைய சபைகள்ல நீங்க இதெல்லாம் பார்ப்பீங்க. மாம்சத்துல ஒரு வைப்ரேஷனா பேசிட்டு அதுதான் ஆவி அப்படின்னு நினைச்சிட்டு என்ன செய்யறான்? நான் ஒரு பெந்தகோஸ்தே பாஸ்டர், எனக்கு தெரியும். ஆனா பெந்தகோஸ்தே சபையில் இருக்கிற எல்லா திருட்டு உபதேசத்தையும் நான் என்ன செய்வேன்? ஏன்னா நான் பெந்தகோஸ்தே பாஸ்டர் மட்டும் இல்ல, நான் யாருக்கு ஊழியக்காரனா இருக்கிறேன்? ஆண்டவருக்கு ஊழியக்காரனா இருக்கிறேன். அவரு இந்த பூமிக்கு வரும்போது என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும். உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரன் என்ன பார்த்து சொல்லணும். நான் பெந்தகோஸ்தே பாஸ்டர்னு சொல்லிட்டு இல்லாத ஆவியெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா அவர் வரும்போது எனக்கு என்ன நடக்கும்? அக்கிரம செய்யக்காரனே. அதுல நம்ம கவனமா இருக்கணும். அதுக்காண்டி பெந்தகோஸ்தே உபதேசம் என்ன சொன்னாலும் நான் விட்டு போக முடியுமாண்ணா? பைபிள் அது இருக்கானா என்ன செய்யணும்? தேடி பார்க்கணுமா இல்லையா? கத்தோலிக்க திருச்சபை ஒரு காலத்தில் அதுதான் ஆக்கிரமிச்சு எல்லாம் இருந்தப்ப ஒரு மார்ட்டின் லூத்தர் எழும்பி சபைக்கு விரோதமாக போர்க்கொடி தூக்கலையா? எப்படி நீ பாவ மன்னிப்பு சீட்டு விற்கலாம் அப்படின்னு சொல்லி எழும்பி கேட்கலையா கேள்வி? 99 ஆயத்துக்களை எழுதி தேவாலயத்தில் ஒட்டலையா? அவரு யாருக்கு விரோதமாக போர்க்களை தூக்குனாரு? சபைக்கு விரோதமாகத்தான். ஏன் தெரியுமா? அன்றைய சபை விழுந்து போச்சு வசனத்தை விட்டு. அன்றைய சபை தேவனை விட்டு விழுந்து போச்சு. அப்ப அந்த சபைக்குள்ளேயே இருந்த ஒரு போதகராகிய மார்ட்டின் லூத்தர் எழும்பி என்ன செய்யறாரு? புரட்சியை உண்டு பண்ணுகிறார். இன்னைக்கு நம்ம சபையிலும் புரட்சி எழும்பணும். தவறான உபதேசத்துக்கு நேரம் என்ன செய்யணும்? எழும்பணும். சும்மா அந்த ஆவி அபிஷேகம் வல்லமைன்னு சொல்லிட்டு சும்மா வாயில கத்தி ஒரு மாதிரி காமிச்சு என்ன செய்யக்கூடாது? நோ, இது ஆவி இல்ல. நான் உணர்ந்து சொல்றேன். பெந்தகோஸ்தே சபையில இருந்து ஒரு பாஸ்டா இருந்தவனா சொல்றேன், இது ஆவி அல்ல. எது ஆவி என்று நான் கடைசி நாள் என்ன செய்யறேன்? நாளைக்கு உங்களுக்கு என்ன செய்யறேன்? மாலையிலே உண்மையிலேயே பைபிள் எது ஆவியின் நிறைவு என்று சொல்கிறது. அந்த ஆவியின் நிறைவு அவர்களை எப்படி மாற்றியது? இன்னைக்கு அப்போஸ்தலர்களை, அன்றைய சீசர்களை மாற்றியது என்று ஜீவனுள்ள வார்த்தையிலிருந்து உங்களுக்கு என்ன செய்யறேன்? எடுத்து போதிக்க. இப்ப நல்லா கவனிங்க. வசனம் ஒன்று இருக்கிறது. அந்த வசனத்தை வியாக்கியானம் பண்ணும்போது இன்றைய போதகர்கள் என்ன செய்யறாங்க? தவறு செய்யறாங்க. வித்தியாசமான விளக்கங்கள், வேதத்துக்கு ஒவ்வாத விளக்கங்கள், சுய கற்பனையான விளக்கங்கள், இஷ்டத்துக்கான விளக்கங்களை குறித்து இன்னைக்கு மக்கள் என்ன செய்யறாங்க? நாமளும் உட்கார்ந்து ஆராயறது இல்லை. இன்னைக்கு நம்ம கேட்ட வசனம் உண்மையிலேயே கர்த்தருடைய வார்த்தையின்படியா? நான் இன்னைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொன்னேன். என்னது? நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அப்ப நீங்க போய் அந்த வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்க்கணும். ஐயா பாஸ்டர் சொன்னாரு, உண்மையிலேயே எங்க பாவத்தில் விழுந்ததான் எழுந்திருப்பான் இருக்குதா? இல்ல பாவத்தில் விழுகிறவன் குறிச்சு எழுதலையாங்க அப்படின்னு நீங்க வீட்டுக்கு போய் என்ன செய்யணும்? நீங்க நல்லா அந்த பகுதி எடுத்து வாசிப்பாங்க. பாவத்தில் விழுந்தவன் 7 தரம் விழுந்தவன் எந்திரிப்பான்னு பைபிள் அங்க இல்ல. ஏன்னா நீதிமான் 7 தரம் பாவம் செய்ய 7 தரம் பாவம் செய்வான நீதிமான் மறுபடியும் 7 தரம் பாவம் செய்கிறவன் நீதிமானாக நிச்சயமாக என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. நீதிமான் என்றால் அவன் பரிசுத்தவான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன். அவன் ஒருவேளை வஞ்சகத்தினால தாவீதை போல எப்பாவது இடறலாம். ஆனா அவன் ஒரு தடவை தான் விழுந்தான். மறுபடியும் 7 டைம் 7 பச்சை பால்கிட்ட போய் விழுந்தானா? ஐயா, தாவீது விழுந்தது ஒரு பச்சை பால். நீதிமானுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். ஒண்ணுல விழுந்தான், எந்திரிச்சிட்டான். அவன் தொடர்ந்து 7 பேர்கிட்ட போய் அவன் என்ன செய்யல? ஒருவேளை 7 பச்சை பால்ட்டா விழுந்திருந்தான்னா அவன் நீதிமான் சொல்லுவோமா? ஒரு பச்சை பால்ட்ட விழுந்ததுக்கே தாவீது இதயமெல்லாம் நொறுங்கி போய் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறாரு? நம்ம 51ஆம் சங்கீதத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. என்ன கதறாரு ஆண்டவர்கிட்ட போய். ஆண்டவரே, என் பேரை ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடாதையும் அப்பா, நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, என்ன மன்னியும் ஆண்டவரே, அவ்வளவு கெஞ்சி விழுந்து கிடக்கிறார். ஒரு பச்சை பாலுக்கே அவருடைய உள்ளம் அவ்வளவு நொறுங்குனுச்சு. 7 பச்சை பால்ட்டு விழுந்துட்டு நீதிமான் 7 தடவை விழுந்து, அதை வசனத்துக்கு அது அர்த்தம் இல்லை. ஏன் நீ நல்லவனா இருந்தேனா உன்னை விழத்தழுறதுக்கு நிறைய பேர் வருவான். அப்படி உன்னை விழத்தழுனாலும் கூட நீ என்ன செய்வ? நான் ஆரம்பத்தில் இப்படி சபைகளுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நான் ஆர்வமாக தேவனுடைய ஊழியத்தை செய்வேன், உற்சாகமாக செய்வேன், ஓடி ஓடி செய்வேன், எதையும் பார்க்க மாட்டேன். அப்ப எல்லா இடங்களிலுமே என்ன அங்க இருக்கிற பாஸ்டர்கள் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு பொசிஷன்ல என்ன வைப்பாங்க. சகோதரர் டேனியல் வந்து இப்ப ஆராதனை நடத்துவார், சகோதரர் டேனியல் வந்து யூத் பிள்ளைகளை வழி நடத்துவார், சகோதரர் டேனியல் வந்து இன்னைக்கு செய்தி கொடுப்பார் என்று சொல்லி பொறுப்புகளை நிறைய சபைகள்ல எனக்கு கொடுப்பாங்க.
அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா என் மேல பொறாமப்பட்டு என்னை எத்தனையோ பேர் அந்த இடத்துல இருந்து என்ன விழ பண்ணுனாங்க. என்ன பண்ணாங்க? நான் வந்து வெளியூர்காரனா, ஏன்னா நான் வந்து வெளியூர்ல இருந்து திருப்பூருக்கு போயிருக்கிறேன். 18 வருஷத்துக்கு முன்னால வெளியூர்ல இருந்து என்ன பண்ணிருக்கேன், திருப்பூருக்கு போனதுனால அங்க இருக்கிற பாஸ்டர்களுக்கு பாஸ்டர் கூட சில ஆள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள பயன்படுத்துற அளவுக்கு அவங்ககிட்ட கிருபை இல்லை. அதனால அந்த பாஸ்டரை பயன்படுத்தல. எனக்குள்ள அந்த கிருபை அவங்க கண்டுபிடிக்கும் போது என்ன எடுத்து என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. இதை பொறுக்காம பாஸ்டர்ட்ட போய் எப்படி வத்தி வைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, டேனியல் வந்து வெளியூர் இருக்காரு, நீங்க அவங்ககிட்ட பொறுப்பெல்லாம் கொடுத்தீங்கன்னா நாளை பின்ன சபை மக்கள் எல்லாம் அவரு கூட ஒட்டிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பாஸ்டர்கிட்ட பாஸ்ட் யோசிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு அடுத்தடுத்த வாரத்தில் என்ன செய்யறது, சில பொசிஷனை எனக்கு கொடுக்காம ஒதுக்கி ஒண்ணுமில்லாம ஓரத்தில் உட்கார வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு மன நிம்மதியே இருக்காது. ஒருத்தர் வந்து அனாவசியமாக ஒருவரை புறக்கணிக்கும் போது அங்க என்ன இருக்காது, நீ யோசிச்சு பாருங்களேன். ஒரு கணவன் மனைவி இருக்கிறீங்க, உங்க வீட்டுல காரணமே இல்லாம உங்க மனைவி உங்களை புறக்கணிக்கிறாங்க அல்லது உங்க கணவன் உங்களை புறக்கணிக்கிறாருன்னா நீங்க அந்த இடத்துல நிம்மதியா வாழ முடியுமா? ஒரு சபையில நிம்மதியா நம்ம என்ன செய்யணும்? சபைனா தான் ஒரு ஐக்கியம். சபை அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம எல்லாம் ஒரு சரீரம், கிறிஸ்துவனுடைய ஒரு சரீரமா இருக்கிறோம். அப்ப இதுல அவ்வளவு ஐக்கியம் இருக்கணும். அங்க ஐக்கியம் இல்லைனாவே, நம்ம தனியா புறக்கணிக்கப்படுறோம் அப்படின்னாவே அங்க ஒரு நிம்மதி என்ன செய்யாது. அந்த மாதிரி நாங்க புறக்கணிக்கப்படும் போதெல்லாம் நிம்மதி இழந்து ஒரு மாதிரியே இருப்பேன். சில மாசங்கள் எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு சரியாயிரும், நாளைக்கு சரியாயிரும், ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு உட்காந்துருப்பேன். முடியவே முடியாது. வேற வழி இல்லாம அங்க நான் இருக்க முடியாம நிம்மதி இல்லாம வேற ஒரு இடத்துக்கு போவேன். சரி அங்கேயாவது சும்மா இருப்பாங்கன்னு பார்த்தா அங்க பாஸ்ட் 2வது வாரத்துல என்கிட்ட பொறுப்பத்தி கொடுப்பாரு. 2வது வாரத்திலேயே, முத வாரம் தான் போயிருப்பேன், என்ன நினைச்சான் தெரியும், முகத்தை பார்ப்பாரு, சகோதரர் டேனியல் நாளைக்கு சங்கீதம் கொடுப்பார், சகோதரர் டேனியல் நாளைக்கு யூத் மீட்டிங் நடத்துவார், சகோதரர் டேனியல் நாளைக்கு செய்தி கொடுப்பார். இப்படி வந்து என்கிட்ட பொறுப்பு வரும். மறுபடியும் அங்க புறக்கணிக்கப்படுவேன், மறுபடியும் ஆண்டவர் வேற எங்க. இப்படி திருப்பூர்லயே சில சபைகள் இப்படி புறக்கணிக்கப்பட்டு போயிருக்கிறேன். எத்தனையோ டைம் என்னை ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்று பயன்படுத்தினாலும் அங்க இருக்கிற சிலர் பொறாமை உள்ள ஆவிகள் என்ன செய்யும், என்னை விழ தள்ளி இருக்குது. ஆனா நான் எங்க விழத்தள்ளினாலும் நான் விழுந்து போகல. எல்லா இடத்துக்கும் எந்திரிச்சு வந்திருக்கிறேன். இன்னைக்கு பாஸ்டர்கள் மத்தியில போதிக்கும்படி கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு, எல்லா இடங்கள்லாம் போகும்போது பாஸ்டர்கள் மத்தியில போதிக்கிற அளவுக்கு கர்த்தர் நினைப்பா கொண்டு வந்திருக்கிறார். நல்லா கவனிங்க, எத்தனை முறை விழ வைத்தாலும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, உண்மையா இருக்கிற பிள்ளைகளை பிசாசு என்ன செய்ய முடியும், அடக்கி. ஒரு நல்ல காற்றுள்ள பந்து நீங்க எவ்வளவுதான் தண்ணிக்குள்ள போட்டு முக்கிய எடுத்தாலும் அது உள்ள போகாது. அது என்ன செஞ்சிடும், நீங்க தேவனுக்கு உண்மையா இருந்து பாருங்களேன். எத்தனை பேர் உங்களை விழத்தள்ளணும் அப்படின்னு நினைச்சு கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சாலும் நீங்க மேல வந்துருவீங்க. இல்லையா? இன்னைக்கு இந்த சபைக்கு சொல்றேன், அருமையான சகோதரர் பாஸ்டுக்கு சொல்றேன், கடைசி வரைக்கும் உண்மையா இருந்துருங்க. அந்த உண்மையில வர்ற உயர்வு தான் ஆசீர்வாதமான உயர்வு. ஆமென். உண்மையில இருக்கிற உயர்வு தான் ஆசீர்வாதமான உயர்வு. இயேசு அப்படித்தான் இருந்தார். இயேசு தேவனுடைய வீட்டில் எங்கும் எப்படி இருந்தாரா? எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம், அவர் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவரா இருந்தா. நாம அப்படித்தான் உண்மையுள்ளவரா இருக்கணும். பொய்யா நாம எதையாவது செய்து மக்களை வஞ்சிச்சு அது மூலியமா சபையை கட்டிடணும், சபையை எழுப்பிடணும், ஏமாத்தி சிலரை கொண்டு வந்துடணும், அதெல்லாம் வேணாம் ஐயா. சத்தியத்தை சொல்லி வரட்டும், சத்தியத்தை புரிந்து கொண்டு இங்க வரட்டும். ஏமாற்றி நம்ம கொண்டு வந்து என்ன சாதிக்க போறோம் இந்த உலகத்தை? இல்லையா? இப்ப நல்லா கவனிங்க, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் மீண்டும் எழுந்திருப்பான் என்றால் என்ன அர்த்தம்னா, நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா இந்த உலகம் உங்களை பகையும், இந்த உலகம் உங்களை விழத்தள்ளும். நீங்க விழும்போது அவன் சந்தோஷப்படுவான். ஆனா எத்தனை முறை நீங்க விழுந்தாலும் கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை எழும்பி என்ன செய்யும், நிப்பாட்டும். அதுதான் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பான். பாவத்தில் விழுறதை குறித்து பைபிள் பேசல. ஆனா சில போதகர்கள் என்ன செய்யறாங்க, நைசா அந்த வசனத்தை கொஞ்சம் மாடினேஷன், கொஞ்சம் அந்த ஒரு சொல்ல மாத்தி, பாவத்தில் விழுந்தாலும் 7 தரம் எழுந்திருப்பான் வசனம். இந்த மாதிரி நிறைய போதகர்கள் இன்னைக்கு எழுப்பி என்ன செய்யறாங்க, சபையை வஞ்சிக்கிறாங்க. தாங்கள் செய்யற தவறுகளை அப்படியே எமோஷனா கொண்டு வந்து என்ன செய்யறது, நம்மள சும்மாவே நம்ம எல்லாம் அழுவோம். பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படத்தை பார்த்து தரையா தண்ணி என்ன செய்யும். பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் மட்டும் இல்ல, ஏதாவது எமோஷன் நாடகத்துல வந்துருச்சுன்னா போதும், எங்கேயோ யாரோ நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு உண்மையிலே என்ன வரும், நடிக்கிறவங்க கூட உண்மையா கண்ணீர் வராது தெரியுமா. வெங்காயம் வச்சுக்கிடுவாங்க அழுகிறதுக்கு, அதுக்குன்னு ஸ்ப்ரே இருக்குது. நாடகத்திலாம் பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுக்கு அழுகிற சீன் வரும்போது என்ன இருக்கும், ஸ்ப்ரே இருக்கும். ஸ்ப்ரேவை அடிச்சு விட்டா கண்ணோ அப்படி ஊத்தும், அப்படிதான் அழுவாங்க. ஆனா நாம என்ன செய்யறோம், சீனை பார்க்கும் போதே அங்க அழுக வந்துடும். அந்த மாதிரி இன்னைக்கு சில போதகர்கள்லாம் எமோஷனை கிரியேட்டிவ் பண்ணி நம்மளை என்ன செய்யறது, வஞ்சிக்கிறது, ஏமாத்துறது. ஏமாந்து போகாதீங்க, வார்த்தை என்ன செய்யுங்க, பிடிச்சுக்க.
வசனத்தை பிடிச்சுக்க. கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த கடைசி நாட்களிலே நம்ம என்ன செய்யும்? நிலைநிறுத்தும். தேவனுக்கு முன்பாக உண்மையை உத்தமாக நிலைநிறுத்தும். அருமையானவர்களே, இன்னும் நான் டாபிக்கில் போல, இப்போதான் நான் உள்ள வரப்போறேன். இப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறார். இதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இயேசுவும் பல இடத்துல உபதேசம் பண்ணியிருக்கிறார். பவுலடிகளும் நிருபங்கள் தோறும் நமக்கு எச்சரிப்பை எழுதியிருக்கிற விஷயத்தை நம் வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது. சபைகள் தோறும் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அன்னைக்கு கொடுத்திருக்கிறதை நம் வேதாகமத்தில் என்ன செய்ய முடியுது? என்ன அது? வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார், பிசாசனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே, அவன் என்ன மாதிரியான தந்திரத்தை செய்வான் என்பது நமக்கு தெரியுமே, அதனால நீங்க எச்சரிக்கையாக என்ன செய்யணும்? சபையை பார்த்து சொல்றாரு, நீங்க ரொம்ப 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 எச்சரிக்கையா. சாத்தான் எந்த மாதிரியெல்லாம் வஞ்சிப்பான், அவனுடைய வலைகள் எப்படி இருக்கும், அவனுடைய ஏமாற்றுத்தனங்கள் எப்படி இருக்கும். ஏன் இந்த வார்த்தையை பவுல் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நீங்க பழைய ஏற்பாட்டில இருந்து பார்க்கும்போது எத்தனையோ நபர்களை பிசாசு செஞ்சிருப்பான், வஞ்சிச்சிருப்பான். ஏன்? ஆதாமிலிருந்தே அந்த வஞ்சகம் என்ன செஞ்சிருச்சு? ஆதாமிலிருந்தே வந்துருச்சு வஞ்சகம். லாஸ்டா இயேசுவை கூட பிசாசு என்ன செய்யல? இயேசுவை கூட வஞ்சிக்கலாம் அப்படின்னு தந்திரம் போட்டவன் தான் யாரு? பிசாசு. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் பிசாசுகளோடு போராட்டம் உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்யுது? இன்னைக்கும் சபை பிசாசுடைய இந்த தந்திர போதனையிலே விழுந்து போய் கொண்டுதான் இருக்குது. சபை விழுந்து போய் கவர்ச்சிகரமான நயவசனிப்பான சில உபதேசத்துக்குள்ள இன்னைக்கு அநேகர் விழுந்து போய் சபையை விட்டு போற நிகழ்வுகளை நாம் என்ன செய்ய முடியுது? நல்லா கவனிங்க. பல விதத்திலே பிசாசானவன் இன்னைக்கு சபை மக்களை வஞ்சிக்கிறான். பல விதத்திலே சபை மக்களை என்ன செய்யறான்? வஞ்சிக்கிறான். அதுல முக்கியமான ஒரு விஷயம், இந்த கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுலடிகள் சொல்ற அந்த விஷயம் 2ஆம் அதிகாரம் 16 வசனம். இப்ப இந்த வசனத்தை எப்படி தியானிக்கணும்? இப்ப நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போறேன். ஏன் இதை கொரிந்தியருக்கு மட்டும் இப்படி எழுதுறாரு? சொல்லுங்க பாப்போம். கொரிந்தியருக்கு பவுல் என்ன செய்யறாரு? எப்படி எழுதுறாரு? சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே அப்படின்னு சொல்லி கொரிந்திய விசுவாசிகளை பவுல் எச்சரிக்கிறார். ஏன் பவுலடிகள் கொரிந்திய சபைகளை மட்டும் சொல்லி இப்படி எச்சரிக்கிறாரு? நல்லா கவனிங்க. நீங்க எந்த சபையிலையும் இல்லாத அளவுக்கு கொரிந்திய சபைதான் நிறைய வஞ்சகத்துக்குள்ள இருந்த சபை. நீங்க 1 கொரிந்தியர் புத்தகமாக இருக்கட்டும், 2 கொரிந்தியர் புத்தகமாக இருக்கட்டும், அந்த 2 புத்தகத்தையும் நீங்க வாசிங்களேன், ஏகப்பட்ட தவறான உபதேசங்களும் புரிதல்களும் அன்றைய கொரிந்திய திருச்சபையில் இருந்ததை நீங்க தொடர்ச்சியா வாசிக்க முடியும். மெயினா அந்த 2 கொரிந்தியர் புத்தகத்துல ஏன் இந்த வசனத்தை பவுலடிகள் சொல்றாரு? பிசாசுடைய தந்திரங்களை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும்னு ஏன் சொல்றாரு கேட்டீங்கன்னா, நடக்கிற நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ முதல் அதிகாரத்திலிருந்து இதை வாசிட்டு வந்தா தான் இந்த வசனத்தை ஏன் பவுல் சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கு புரியும். இது வந்து லெட்டர் எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? கொரிந்திய மக்களுக்கு எழுதுறாரு லெட்டர். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வாழ்த்து எழுதுவார். நீங்க 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் வாசிக்கும், வாழ்த்து எழுதுவார். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பிரச்சனைகள் எழுதுவார். அந்த பிரச்சனைகள் இருந்து எப்படி ஜெயிக்கிறதுன்னு எழுதுவார். அப்ப அந்த பிரச்சனைகளை எழுதும் போது நம்ம அந்த பாணியில அந்த புத்தகத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ முக்கியமான ஒரு பிரச்சனை இது. இந்த வசனத்தை எழுத காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு பிரச்சனையை குறித்து எழுதுறாரு. அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை? ஒருத்தன் சபைக்குள்ள தன்னுடைய அம்மா ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை என்ன செஞ்சிருக்கிறான்? தவறான ரிலேஷன்ஸ்ல இருக்கிறான். அவனை குறித்து என்ன சொல்றாரு பாருங்களேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 1ஆம் வசனத்திலிருந்து, உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரசித்தமாய் என்ன அர்த்தம்? எல்லாருமே சொல்றாங்க. ஏதோ இந்த தப்பு 1-2 பேருக்கு தான் மறைமுகமா தெரியுதுன்னு இல்ல, எல்லாருமே சொல்றான் இந்த மாதிரி ஒரு தப்பு இந்த சபைக்குள்ள கிடக்குதுங்க. நல்லா கவனிங்க. பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியே வைத்துக் கொண்டிருக்கிறானே
அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமா இருக்கிறதே. கீழே வாசிக்கிறோம், இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்களே. ஒருத்தன் அப்படி ஒரு தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா அந்த சபை எப்படி இருக்குது? ரொம்ப கேஷுவலா அதை எடுத்துக்கிட்டு, அதெல்லாம் ஒரு தப்பு, பெரிய விஷயமாங்க, பெரிய விஷயமா? அதான் ஆண்டோட கிருபை இருக்குதே. அவர்கிட்ட போய் அதை அவர் மன்னிப்பு கேட்டுக்குருவாருங்க. மன்னிப்பு என்ன செஞ்சிருவாரு? என்ன தப்பு செய்யறவன்லாம் மன்னிப்பு கேட்டா சரியா போயிருமா? மன்னிப்புங்கிறது எதுக்குங்க? தப்பை விட்டு திருந்துவதற்கு தான் மன்னிப்பு. திருந்துகிற மனிதனை தான் கடவுள் மன்னிக்கிறார். யாரை மன்னிக்கிறாரு? ஒரு மனிதன் தவறு செய்துவிட்டு மனமருந்து திருந்தும் போது மன்னிக்கிறார். இங்க என்ன நடக்குது? திருந்தருக்கு மன்னிக்கல, அந்த பாவத்தையே கேஷுவலா எடுத்துட்டான். அது பிரச்சனை இல்லைங்க. போய் 4 டைம் மன்னிப்பு கேட்டா என்ன செய்யறோம்? அப்படியா? சில சபைகள்லாம் பார்த்துருப்பீங்க, என்ன பாவம் செஞ்சு போய் இந்த பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவர் உன்னை மன்னிப்பாராக, அவ்வளவுதான், மேட்ரு முடிஞ்சு. அந்த மாதிரிலாம் பைபிள் சிஸ்டம் என்ன செய்யல, சொல்லல. யாருக்கு மன்னிப்பு? ஒரு பாவம் செஞ்சுட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்டு மறுபடியும் செய்யாமல் தன்னை புதுப்பித்துக் கொண்டு வாழ்றவனுக்கு தான் கடவுள் மன்னிப்பு கொடுக்கிறார். ஒயாம பாவம் செஞ்சு ஒயாம போய் மன்னிப்பு கேட்கிறவனுக்கு என்ன இல்ல, தேவன் மன்னிக்கிறவர் அல்ல. இங்க இப்படி ஒரு விஷயம் நடக்குது. என்ன இந்த விஷயம் நடக்கும்போது பவுல் கண்டிக்கிறாரு, நீங்க எப்படி இதை கண்டு காணாம இருக்கிறீங்க? அந்த மனுஷனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுங்கள் என்றெல்லாம் இந்த அதிகாரத்தில் பேசுறாரு. பவுலடிகளுடைய இந்த முதல் நிருபம் வந்தபோது இந்த கொரிந்திய சபை அந்த மனிதனுக்கு விரோதமாக என்ன செய்யுது? ஸ்டெப் எடுக்குது. அவனை சபை விட்டு புறம்பே தள்ளுது. சபை விட்டு புறம்பே தள்ளுறதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அன்னைக்கு யூதர்கள் வந்து ஜெப ஆலயத்தை விட்டு புறம்பே தள்ளுவாங்க. எதை விட்டு? ரொம்ப கொடுமையான விஷயம். ஜெப ஆலயத்தை விட்டு புறம்பே தள்ளுறதுன்னா எந்த நல்லது கெட்டதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கலந்துக்க மாட்டாங்க அந்த யூதர்கள். இன்னைக்கு சில கிராமங்கள்ல ஊரை விட்டு தள்ளி வைக்கிறதுன்னு சொல்லி கேள்விப்படுவீங்களா? முன்னாலெல்லாம் இருந்துச்சு. ஒருத்தன் ஊரை விட்டு தள்ளி வைக்கிறது, அண்ணன் தண்ணி புழங்க மாட்டாங்க, அவங்க கூட யாரும் பேச மாட்டாங்க, நல்லது கிட்டது எதுக்குமே போக மாட்டாங்க. இதுதான் என்னது? ஊரை விட்டு. அன்னைக்கு சபையும் பாவம் செஞ்சவனை என்ன பண்ணிருக்கு? தள்ளி வச்சிருக்குது. அன்னைக்கு சபையை விட்டு தள்ளு, சும்மா சபைக்குள்ள வச்சு மன்னிப்பு வைக்காத, தள்ளிருச்சு. இப்ப சபை தள்ளினதுக்கு அப்புறம் இந்த மனுஷன் மனம் திரும்பி இப்ப ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிட்டான்? மன்னிப்பு கேட்டான். மன்னிப்பு கேட்டு உள்ள வந்து நான் வரணும்னு விரும்புறான். நீங்க 2 கொரிந்தியர் வாசிக்கும் போது அந்த மனிதன் மன்னிப்பு கேட்டு உள்ள வரும்போது அவனுக்கு இந்த சபை மன்னிப்பு என்ன செய்யல, கொடுக்கல. அவன் மன்னிப்பு கேட்கிறான், அவன் பாவத்துக்கு வருந்திட்டான். ஆனா சபை என்ன செய்யல, மன்னிப்பு கொடுக்கறதுக்கு என்ன செய்ய மறுக்குது. அதுக்கு தான் பவுலடிகள் இந்த வசனத்தை எழுதுறாரு, அப்பா நீங்க சாத்தானுடைய தந்திரங்கள் தெரியும், அதனால அவன் தந்திரங்களை புரிந்து கொண்டு அப்படிப்பட்டவனை மன்னிங்க, சேர்த்துக் கொள்ளுங்க. துக்கத்துக்கு மேல துக்கத்தை அவனுக்கு கொடுக்காதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்க, அவனை மறுபடியும் சேர்த்துக்கங்கப்பான்னு 2வது கொரிந்தியர்ல நீங்க அதை தான் வாசிக்க முடியும். 2வது கொரிந்தியர் நிருபத்துல நீங்க அந்த பாவியை மறுபடியும் சேர்த்துக் கொள்ளுங்க. வேணா மன்னிப்பு கேட்டான். மன்னிப்பு கேட்டு தன் தவறுக்கு மனவருந்தி உண்மையான மனவருந்தோடு வரும்பொழுது நீ சபையார் சேர்த்துக் கொள்ளுங்க ஐயா, வருத்தத்தின் மேல் வருத்தத்தை அவனுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு. அப்ப இப்ப சொல்லப்பட்ட வார்த்தை தான் பிசாசுனுடைய தந்திரங்கள். நல்லா கவனிங்க. பிசாசு ஒரு பக்கத்து என்ன செய்யறான்னா, சின்ன பாவம் தானே அப்படின்னு பாவத்துல நிலை கொள்ள வைக்க ஒரு தந்திரத்தை வைக்கிறான். 2வது, ஒருவேளை தப்பு செஞ்சவன் உண்மையான மனந்திருந்ததோடு மன்னிப்பு கேட்டு சபைக்குள்ள வந்த போதும் சபை மன்னிக்காதபடியும் இருதயத்தை என்ன செய்யறான், கடினப்படுத்துகிறான். இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க உண்மையா ஒருத்தவங்க மனம் திரும்பி வரும்போது மன்னிக்கலைனாலும் அது பிசாசுனுடைய தந்திரம் தான், அல்லது இது சின்ன பாவம் தானே அப்படின்னு அசால்ட்டா அதை கேர்லெஸ்ஸா நினைக்கிறது என்னதான், பிசாசுனுடைய தந்திரம் தான். பிசாசு தந்திரம் 2 விதத்தில் என்ன செய்யும், பயங்கரமான ஆள் அவன். ஏன் தெரியுமா? அவன் ரொம்ப அனுபவசாலி. ஏன்னா உங்களுக்கு முன்னாலேயே அவன் பிறந்தவன். மனுஷனுக்கு முன்னாலேயே யார் பிறந்தா? பிசாசு. நம்மள மாதிரி அவன் கோடிக்கணக்கான ஆளை பார்த்தவன். நம்மள மாதிரி விதவிதமா எப்படி நம்மளை ஏமாத்தலாங்கிற எல்லா யுக்தியும் அவனுக்கு தெரியும். இந்த உலகத்துல ஒரே ஒரு ஆள் தான் அந்த பிசாசை ஜெயித்தவர். யாரு? இப்ப நம்மளும் ஜெயிக்க முடியுங்கிற தைரியத்தை இயேசு தந்திருக்கிறார். நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் என்ன செய்வீங்க, உலகத்தை ஜெயிப்பீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. பேதுரு, பவுல் எல்லாம் சொல்றாங்க, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. பாருங்க எப்படி வசனம் பாருங்களேன். இயேசு மட்டும் ஜெயிக்கலையா, இயேசுக்குள் இருக்கிற நானும் என்ன செய்ய முடியும், இப்ப
பிசாசை ஜெயிக்க முடியும். ஏன்னா அந்த தைரியம் எப்ப எனக்கு வருதுன்னா, இயேசு ஜெயிச்சாரு. அப்ப இயேசுவின் பிள்ளையாகி நான் என்ன செய்ய முடியும்? பிசாசை ஜெயிக்க முடியுங்கிற தைரியத்தை கிறிஸ்து மூலமா நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, ரெண்டு முக்கியமான தந்திரத்தை பிசாசு செய்யறான். ஒன்று, பாவத்தை சின்ன பாவம் தானே அசால்ட்டாக்கி பாவத்திலேயே வாழ செய்யறது பிசாசுடைய ஒரு தந்திரம். ரெண்டாவது, பாவம் செஞ்சவன் மனம் திரும்பி இருதயம் குத்தப்பட்டு மன்னிப்புக்காக கதரும் போது சபை மன்னிக்காமல் போவதும் பிசாசுடைய தந்திரம். ரெண்டையும் நம்ம கவனமா வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவர் மன்னிக்கிறதில் தயாளம் உள்ளவர். அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரன் ஒரு நாளில் 70 தரம் உனக்கு விரோதமாக தவறு செய்து உண்மையான மனம் வருந்துதலோடு உண்மையான குத்துதலோடு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா, உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா, கேட்காதவன என்ன செய்ய முடியாது. நீங்க வேணா அதை மன்னிச்சு விட்டு போகலாமே ஒழிய, ஒருவேளை அவன் மனம் வருந்தி உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா 70 தரம் என்ன செய்ய மன்னின்னு இயேசு கத்துக் கொடுத்திருக்கிறார். அப்ப மன்னியாத ஒரு தன்மை நமக்குள்ள எழும்புதுன்னா அதுவும் யார் தான் தந்தது? பிசாசு தான் தந்தது. நீங்க பைபிள் முழுக்க பாருங்க, இந்த ரெண்டு விஷயத்திலையும் சத்துரு வஞ்சிப்பான். மன்னிக்காத தன்மையை கொண்டு வந்தும் பிசாசு வஞ்சிப்பான். சின்ன பாவம் தானு பாவத்துல நிலைநிற்க வச்சும் பிசாசு என்ன செய்வான்? நீங்க ஆதி ஆகமத்துல பாருங்களேன், ஆதாம் எவ்வளவு என்னங்க தப்பு செஞ்சாங்க? நம்ம எல்லாம் பார்க்கும்போது தம்மா துண்டு பாவம். என்ன பாவம்? தம்மா. என்ன தப்பு செஞ்சாங்க? கொலை செஞ்சாங்களாங்க? விபச்சாரம் செஞ்சுட்டாங்களா? இல்ல விக்கிரகாரம் பண்ணிட்டாங்களா? ஆதாமே வேணும் கனிய புசிக்காதன்னு சொல்லியிருந்தாரு. இவங்க வந்து பிடிச்சிருச்சு. அது பார்க்கும்போது பார்வைக்கு இன்பமா இருந்துச்சு. எப்படி டேஸ்ட் இருக்கு பார்க்கறதுக்காண்டி எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. என்ன பாவம்? சின்ன பாவம். சிம்பிளா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பாவம் எப்படி இருக்கும்? சிம்பிளா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா விளைவு எப்படி இருக்கும்? விளைவு இப்பெல்லாம் வெடி குண்டு தயாரிச்சிருக்கான் தெரியுமா? இவ்வளவு பெருசு தான், ஒரு பட்டன் சைஸ்ல குண்டு. அந்த குண்டு வெடிச்சிச்சுன்னா இந்த பில்டிங் எல்லாம் என்ன செஞ்சிடும்? ஒரு 4 பில்டிங்கை சேர்த்து கொண்டு போயிடும். இத்தனோடு பட்டன் சைஸ்ல ஒரு குண்டு. அந்த மாதிரி பாவம் சிறியதாக இருந்தாலும் அது கொடுக்கிற விளைவு ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம சின்ன பாவம் தானே அப்படின்னு என்ன செய்ய முடியாது. நீங்க பைபிள்ல பெரிய விளைவுகளை சந்தித்த எத்தனையோ பேர் செய்த பாவம் எப்படிப்பட்ட பாவமா இருக்கும்? லோத்துவின் மனைவி என்னவானா? உப்பு தூணானா? என்னங்க தப்பு செஞ்சா? திரும்பி நான் பார்த்தா சின்ன பாவம் தான். திரும்பி பார்த்ததுக்கா உப்பு தூணு? திரும்பி பார்த்ததுக்கு. தாவீது ராஜா கொஞ்சம் போர்முக காலத்தை மாடியில வாக்கிங் போயிட்டு இருந்தாரு. அதுதான் அவர் செஞ்ச தப்பு. வாக்கிங் போயிட்டு இருந்தப்ப பக்கத்து வீட்டுல என்ன செய்த ஒரு அம்மா குளிச்சுக்கிட்டு இருக்குது, பார்த்தாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சின்ன பாவம் என்று நாம் நினைக்கிறது தான் வாழ்க்கையில பெரிய விளைவுகளை என்ன செய்யும்? கொண்டு வரும். சரி, அதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல யாராவது சொல்லுங்க பாப்போம், சின்ன பாவம் பெரிய விளைவுகளை கொண்டு வந்த யாராவது ஞாபகம் இருக்கா? சூப்பர். சின்ன பாவம். அனனியா சப்ரையில் என்ன தப்பு செஞ்சாங்க? பொய் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவ்வளவுதாங்க பாவம். அங்க வேற ஒன்றும் தப்பு செய்யல. ஏன்னா அவங்க சொத்து தான் அது. அவங்க சொத்தை விற்கிறதுக்கும் உரிமை உண்டு, கொஞ்சமா கொடுக்கறதுக்கும் உரிமை உண்டு, எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கும் அவங்களுக்கு என்ன இருக்குது? அவங்க சொத்து அது. அவங்க ப்ராப்பர்ட்டியை விற்கிறாங்க. செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? பொய். ஏன்னா பேதுரு அங்க சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொல்ல நீங்கள் 2 பேரும் ஒருமனப்பட்டது என்ன? கணவனும் மனைவியும் ஒன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு பொய் பேசுறாங்க. செஞ்ச தப்பு என்னது? பொய். அவ்வளவுதான், போச்சு. ரெண்டும் ஒரே நாள் 2 பேரும் போய் என்ன செஞ்சிட்டாங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம். வாழ்விலும் சாவிலும் மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் அனனியா சப்பீரால் மரணத்திலையும் ஒன்னா என்ன செஞ்சிட்டாங்க? இணை புரியாத ஜோடி. இணைஞ்சு பாவம் செஞ்சோம்னா இணைஞ்சு என்ன செய்ய கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். ஒரே மாதிரி தண்டனை. ஆமா, சின்ன பாவம் தான். நம்ம எல்லாம் பார்க்கும்போது அது என்னது? ஸ்மால் சின். ஒரு சிறிய பாவம் பெரிய விளைவுகளை என்ன செஞ்சிருச்சு? ஒரு கனி ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் என்ன செஞ்சிருச்சு? பாவத்துக்குள்ளாக ஒரு சின்ன கனி. ஏன்னா அது கீழ்ப்படியாம என்கிற பெரிய பாவம். நம்ம சின்ன பாவம் நினைப்போம்.
சின்ன சிகரெட் உடம்புல ஒரு பெரிய கேன்சர் நோயை என்ன செஞ்சிடும், உருவாக்கி விடும். சின்னதானு யோசிப்போம். பட்டாசு காலத்தில் பாருங்க, சின்ன பட்டாசு நான் பார்த்தேன். நான் அதுக்குன்னு விழிப்புணர்வு வீடியோலாம் போட்டேன். அப்படி இருந்தோம், டே பட்டாசு எல்லாம் தேவையெல்லாம் வெடிக்காதீங்கடா. ஏன்னா பட்டாசு மூலியமாக மிகப்பெரிய ஒரு அழிவு நம்முடைய நாட்டுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்குது, அது நமக்கு புரியறதில்லை. சந்தோஷத்துக்காண்டி போட்டு போட்டு ஆயிரக்கணக்கில் வாங்கி வெடிக்கிறோம். ஏதோ அன்னைக்கு வருது, விற்கிறான், குழந்தைங்க சந்தோஷப்படுது, ஒரு 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து ஒரு கம்பி மத்தாப்ப சுத்த வச்சுட்டு விட்டுணும். ஆயிரக்கணக்கில் என்ன செஞ்சிருது, வாங்கி வெட்டியை வச்சு குப்பையை போட்டு மாச அள்ளி. போன வருஷம் மட்டும் 18,000 டன் அள்ளி இருக்கிறான் கழிவு இந்தியா முழுக்க. அவ்வளோ பட்டாசு கழிவு எங்க போய் கொட்டுறான் தெரியுமா? எங்க போய் கொட்டுறான்? கடல்ல. அவ்வளோ கெமிக்கல் கடல் தாங்குதுன்னா யோசிச்சு பாருங்களேன். கொட்டி 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 கடலை கெடுத்து கடல்ல உள்ள எத்தனையோ ஜீவ ஜந்துக்கள் செத்து போயிருக்கு. அதனால நாம செய்யறோம் சின்னதானையா. ஐயா, பட்டாசுனால கிடைக்கிற இன்பம் எத்தனை, எவ்வளவு பெருசு. அது என்னமோ சொல்றான், ஒரு வெடி மேல போய் இப்படி வெடிக்குதான். 2000 ரூபா, 2000 ரூபா ஒரு வெடி. அது ஒரு 10 கேப் இருக்கு, டப்பு டப்புன்னு மேல போய் இப்படி வெடிக்குது. 2000 ரூபா வெடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 2 நிமிஷம். 2 நிமிஷம் 2000 ரூபாய் காலி. எவ்வளவு நேரம் சந்தோஷம்? 2 நிமிஷம். டப் டப் டப். கண்ணுல ஒரு கவர்ச்சி, காதுல ஒரு சத்தம், அவ்வளவுதான். 2000 ரூபாய் காலி. ஆனா அது எவ்வளவு விளைவுகளை உண்டாக்கும் தெரியுமா? தண்ணீர் மாசுல இருந்து, நில மாசுல இருந்து, காற்று மாசுல இருந்து, ஒளி மாசுல இருந்து, அனைத்து மாசுகளையும் என்ன உண்டாகும் தெரியுமா? பட்டாசு. சின்ன சந்தோஷம் நம்ம நினைச்சுக்கிட்டு போறோம் எல்லாம். ஆனா பெரிய விளைவுகளை இந்த சமூகத்துக்கு உண்டாக்குது. இன்னைக்கும் சென்னை, டெல்லி, இன்னும் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா 50% வரைக்கும் காற்று மாசுபட்டு போயிடுச்சான். 50% வரைக்கும். டெல்லியில எல்லாம் போன வருஷம் வெடிச்ச வெடியில குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஆக்சிஜன் டப்பா வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்கிறான். ஆக்சிஜன் டப்பா, அது ஒரு சின்ன டப்பா, ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் கேன் மாதிரி இருக்குங்க. அந்த டப்பா 1500 ரூபா வச்சு உறிஞ்சிக்கிட்டே போக வேண்டியதான். ஆக்சிஜன் இல்ல, ஆக்சிஜன் மாசுபட்டு போயிடுச்சு. உங்களுக்கு வராதனால யோசிக்கிறீங்க, வந்தா தெரியும் எவ்வளவு வேதனையா இருக்கும்னு. ஆண்டவர் அழகா காற்றை உண்டாக்கி நமக்கு சுவாசிக்க என்ன செஞ்சிருக்காரு, ஜீவனை கொடுத்து வச்சிருக்காரு. நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? அசால்ட்டா, சின்ன காரியம் தானே அப்படி நினைச்சிட்டு என்ன செய்யறோம், அதை அசால்ட்டா எடுக்கிறோம். நம்ம பெரிய பெரிய விளைவுகளை இந்த சமூகத்தில் என்ன செய்யுது, உண்டாயிட்டு இருக்கு. சின்ன பாவம் தானே நினைச்சிடாதீங்க, நம்ம வாழ்க்கையில பெரிய பாதிப்புகளை என்ன செஞ்சிடும், உண்டாக்கிவிடும். வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம், சிறிய சிறிய பாவங்கள் பெரிய விளைவுகளை மனித சமூகத்தில் என்ன செய்யுது, உண்டாக்கி விடுகிறது. இரண்டாவது, குறிப்பாக சாத்தானுடைய பெரிய தந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தந்திரமான சுகவாழ்வு போதனையை போதித்து மக்களை இரண்டாவது எஜமானாகிய பணத்திற்கு நேராக வழி நடத்துவது. இன்னைக்கு சபைகளில் பிசாசுடைய வஞ்சகம் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் என்னது, பாவத்தை சின்னதா காமிச்சு அதன் மூலியமாக ஏமாத்துறது, மன்னிக்க முடியாத தன்மையை கொடுத்து ஏமாத்துறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சுகவாழ்வு போதனை ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துக்குள்ள சபையே இன்னைக்கு நடத்திட்டான். இன்னைக்கு பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் எதை நோக்கி ஓடுறாங்க தெரியுமா? எதுக்காக சபைக்கு வர்றாங்கன்னு தெரியுமா? எல்லாமே காசுக்காகத்தான். சபைக்கு எதுக்கு வர்றாங்க? நீ நல்லா உற்று பாருங்களேன். இன்னைக்கு ஒருத்தங்க எதுக்கு சபைக்கு போறாங்க? ஏன் பெரிய சபையை தேடி ஓடுறான்? ஏன் இந்த மாதிரி சபையில ஆண்டவர் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க பிதா எப்படி இருக்கிறாரா, பிரியமா இருக்கிறாரா. சின்ன சபையா சேர்ந்தாலும் சபைனா என்னங்க, சபைனா என்ன? கடவுளை கற்றுக்கொள்ளவும் ஐக்கியப்படவும் தான் சபை. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை ரொம்ப கவனிச்சுக்கணும். சபைங்கிறது வழிபாட்டு தலம் அல்ல. சபை என்பது என்ன இல்ல, வழிபாட்டு தலம் அல்ல. வெளி உலகம்தான் அவங்க கடவுளை வழிபாட்டு தலம் என்று சொல்லுவாங்க. என்ன தலமா அது? அங்க போயிட்டு சாமி என்ன செஞ்சுட்டு வருவாங்க, கும்பிட்டுட்டு வருவாங்க. ஆனா சபை என்பது வழிபாட்டு தலம் அல்ல. இது கிறிஸ்துவை அறிந்து, கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து, கிறிஸ்துவை பின்பற்றுகிற இடம் தான் என்னது, சபை. எங்கேயாவது போய் கடவுளை பின்பற்றதுக்காண்டி வேற கோயிலுக்கு எவனாவது போவானா? எத்தனையோ வழிபாட்டு தலங்கள் இருக்குல்ல உலகத்துல. கடவுள் மாதிரி வாழ்றதுக்கு அவன் அங்க போவானா? போக மாட்டான். எதுக்கு போறான் தெரியுமா? கடவுளை கும்பிட்டு கடவுள்கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குதா அதுக்கு தான் அவன் போவான். ஆனா சபை அதுக்கானது இல்லை. ஏன்னா நீங்க கடவுளை எங்க இருந்தாலும் கும்பிட்டுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு சபை யாரு? நீங்க தான் சபை. நீங்க தான்
உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். நீங்க தான் தேவனுடைய ஆலயம். அப்ப நீங்க ஏன் இங்க வர்றீங்கன்னா, இங்க வழிபடுவதற்காக வரல, தேவனை அறியவும் தேவனுக்குள் வாழவும் தேவனை பின்பற்றவும் தான் நீங்க என்ன செய்றீங்க. அதுக்காக தான் நீங்க சபை. நமக்கு அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர் காலத்துல சபை அப்படிதான் கூடுச்சு. யோசிச்சு பாருங்களேன். வந்தாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, வசனத்தை போதிப்பாங்க, வசனத்தை கற்றுக்கொண்டு மக்கள் வசனத்தில் வாழ்வாங்க. இதுதான் இன்னைக்கு சபை. கிறிஸ்டியானிட்டிங்கிறது வேற. நல்ல கவனிங்க. எதுக்கு சபைக்கு வரனா, வசனத்தை கற்றுக்கொண்டு வசனத்திலே வாழ்வதற்கு தான் திருச்சபை. இது சும்மா மற்ற கோயில் மாதிரி வந்து வழிபட்டு போற ஸ்தலம் இது இல்ல. பைபிள் எங்கேயுமே புதிய ஏற்பாட்டுல சர்ச் அப்படிங்கிறது வழிபாட்டு தலம் என்று என்ன பண்ணல, சொல்லப்படல. இது கிறிஸ்துவை அறிவதற்கான ஸ்தலம், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஐக்கியப்படுவதற்கான ஸ்தலம் இது. அப்ப 10 பேர் இருந்தாலும் நீங்க ஐக்கியப்படுறதா என்னது? அப்ப ஏன் கிரௌட தேடி போறான் அன்னைக்கு? அங்க கூட்டமா நல்லா கீபோர்டோட நல்லா இருக்குங்க பார்க்கும்போது. அப்பனா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு சபைனாவே என்னன்னு என்ன செய்யல தெரியல. அன்னைக்கு ஒரு கூட்டத்தை பார்த்து பார்த்து ஓடுவது. ஆனா கூட்டத்துல உண்மையை சொல்ல போனாங்க, எனக்கு தெரிஞ்சுங்க, கூட்டத்தை நீங்க நோக்கி போனீங்கன்னா இந்த இடத்துல கிடைக்கிற சத்தியம் கூட அங்க என்ன செய்யாது. ஏன்னா கூட்டத்தை தக்க வைத்திருப்பதற்காகவே அநேகர் என்னன்னா இந்த சுகபோக உபதேசத்தை பண்றாங்க. எல்லா 100% சபை இன்னைக்கு சுகபோக உபதேச சபைகள், செழிப்பை போதிக்கிற சபைகள். அங்க போனா நீ நல்லா இருப்ப, கார் வாங்குவ, பில்டிங் வாங்குவ, உன் வாழ்க்கை இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு செழிக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த உன்னை தேவன் தலையாக்க போகிறார், நீ உயர போகிற வாழ்க்கையில. இது போன்ற பிரசங்கங்கள் தான். இந்த மாதிரி பிரசங்கம் இன்னைக்காவது பைபிள்ல யாராவது செஞ்சு பார்த்துருக்கீங்களா? அப்போஸ்தலர்கள் யாராவது செஞ்சு? சபை பிதாக்கள் காலத்துல கூட இந்த மாதிரி உபதேசங்கள்லாம் இல்லை. அவங்க போதிச்சலாம் என்ன, வசனத்தை விளக்கி காண்பித்து கிறிஸ்துவுக்குள்ள அவர்களை வாழ வைக்கிறது தான் அன்னைக்கு உபதேசமாக இருந்தது. இன்னைக்கு சபையில பார்த்தீங்கன்னா செழிப்பு உபதேசம் தான், வாழ்வை வளமாக்குகிற உபதேசம் தான். உயர்வ, அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அதை கொடுத்து இதை கொடு, அதை கொடு, வருமானத்தில் இதைத்தான் அதைத்தான், அப்பதான் நீ நல்லா இருப்ப, நாசமா போயிடுவே. சபையில் இப்படியே போதிக்கிறான். நீ தசமபாகம் கொடுக்கணும் என்னவா போயிடுவ, நாசமா. இப்படியே போதிக்கிறான். நீ ஏன் என்றால் தேவனை வஞ்சிக்கிறாய். தசமபாகம் கொடுக்கறதெல்லாம் யாரை வஞ்சிக்கிறமா? தேவனை வஞ்சிக்கிறமா. பைபிள்ல எங்க இருக்குது? மல்கியா அதுல இருக்குல்ல. அதெல்லாம் விளக்க போனா நான் விடிய விடிய விளக்குவேன். மல்கியா புத்தகம் அது ஒரு நாட்டுக்கான சட்டம். மல்கியா புத்தகம் எதுக்கான சட்டம்? இப்ப நம்ம நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்கா? இந்தியாவில் தமிழகத்தில் ஒரு சட்டம் இருக்குது. யார் ஏற்றினது? அம்பேத்கர் எழுதி கொடுத்த சட்டம் இருக்குது. அதே போல இஸ்ரவேல் நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின் கீழே அந்த நாட்டு பிரஜைகள் எல்லாரும் தங்களுடைய விளைப்பின் பலனிலே 10% யார்கிட்ட கொண்டு வரணும்? யார்கிட்ட கொண்டு வரணும்? ஆசாரியன்ட்ட கொண்டு வரணும். பின்பாக அது ராஜாக்கள் கையில மாறுச்சு. ராஜாக்கள் பண்டசாலையை கட்டி ராஜாக்களுடைய கைவசத்திலே சில லேவியர்களை வைத்து பண்டசாலையில அத்தனை தசமபாகத்தையும் கொண்டு வந்து வைப்பாங்க. அதனாலதான் பைபிள் எழுதி இருக்குது, உங்கள் தசமபாகங்களை எங்க கொண்டு வாங்க? பண்டசாலைனா என்னது? பாஸ்ட் பீரோவா? இன்னைக்கு பண்டசாலை எதுவாக தான் இருக்குது? பாஸ்ட் பாக்கெட்டா தான் இருக்குது. பண்டசாலை அது இல்ல. கேட்கணுமா இல்லையா? சார் 3 நீங்க 3:16 சொல்றீங்க. ஓகே, மல்கியா 3:16 நீங்க எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என்ன வஞ்சித்தீங்க? தசமபாகத்தை கொண்டு வரல. சரி, அங்க பைபிள்ல என்ன இருக்குது? உங்கள் தசமபாகங்களை எங்கே கொண்டு வாருங்கள். பண்டசாலை எங்க சார்னு கேட்கணுமா இல்லையா? பாஸ்ட பார்த்து பண்டசாலை எங்க? பண்டசாலை எங்க சார்? அவர் சொல்றாரு, என் ஆலயத்தில் ஆகார குறைவு இல்லாதபடிக்கு தசமபாகங்களை எங்க கொண்டு வாங்க? பண்டசாலைக்கு கொண்டு வாங்க. பண்டசாலை எங்க சபையில? இப்ப பண்டசாலையே இல்ல, தசமபாகம் மட்டும் வரணும். நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தாரானால் உங்க ஊழியருக்கு நீங்க தசமபாகமாகவும் கொடுக்கலாம், அதை விட ஜாஸ்தியாகவும் கொடுக்கலாம், அல்லது உங்களால் இயன்றது எதுவானாலும் நீங்க சந்தோஷமாக என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். கொடுங்கள். கஷ்டப்படுற ஊழியருக்கு நல்லா கொடுங்க, தப்பில்லை. கஷ்டப்படுற ஊழியருக்கு இருக்கிறவன்ட்டே கொடுக்காதீங்க. கோடி கோடியா வச்சிருக்கவன்ட்ட கோட் ஷூட்டு போட்டு வரன்ட்டே கொடுத்து அவனை பெருமையா மாத்தாதீங்க. கஷ்டப்படுற ஊழியருக்கு கொடுங்க. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, தசமபாகம் என்பது பழைய ஏற்பாட்டில் அந்த நாட்டுக்குரிய சட்டம். அது கிறிஸ்தவர்களுக்கு என்ன இல்லை. நீங்களா நான் தசமபாகம் கொடுக்குறேன்னா இப்ப ஆசைப்பட்டு பாசு கொடுக்க தப்பு இல்லை. ஆனால் தசமபாகம் என்பது ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, அது இஸ்ரவேல் நாட்டுக்குரிய. அதனாலதான் எந்த அப்போஸ்தலர்களும் தசமபாகம் வாங்கல. பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல கூட என்ன இல்லை. இயேசு பேசினாரே. இயேசு என்ன பேசினா? யாரை பார்த்து பேசினாரு? அதுதான் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னா யார் எப்ப கைவிடுவதில்லை? இயேசு பேசினார் தசமபாகத்தை பிரிச்சு. யாருக்கு பேசினாரு? அன்னைக்கு இருந்த பரிசேயன்ட்ட பேசினாரு. பரிசேயன் யாரு? அந்த நாட்டுக்குள்ள இருக்கிறவன்.
இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள இருக்கிறவன் அவன் தசமமாக கொடுக்கணும். அவன் வெந்தயத்துல ஒத்தாளாமல இதுல எல்லாம் தசமமாக கொடுத்துட்டு தேவனுடைய நீதி நியாயங்கள் விடும் பொழுது அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இதையும் செய்ய வேண்டும் அதையும். ஏன்னா அது அவன் நாட்டுக்குள்ள இருக்கிறது. அந்த நாட்டுக்குரிய சட்டத்தை இயேசு அந்த நாட்டுக்குள்ள என்ன செய்யறாரு? இன்னைக்கு நீங்க இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறீங்க. எங்க உட்காந்துருக்கிறோம்? மாத்தாண்டத்துல ஒரு கிராமத்துல உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு நாம நாட்டுக்கு நிறைய டாக்ஸ் கட்டுறோம். அப்படிதான் நிறைய வீட்டு வரி, தண்ணி வரி, மின்சார வரி எல்லாம் கட்டுறோம். அது போல அன்னைக்கு இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள தசமபாகம் ஒரு வரி, 10ல் 1 பங்கு கொடுக்கணும். 10ல் 1 பங்கு கொடுக்கும்போது அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரங்க அதில் வந்து சாப்பிடவும், விதவைகள் கணவனை இழந்த விதவைகள் அதில் வந்து சாப்பிடவும், திக்கச்சோர் வந்து அதில் சாப்பிடவும், பரதேசிகள் வழிப்போக்கர்களாக போனவர்கள் இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள எவன் வந்தாலும் சோறு இல்லாமல் இருக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய சிஸ்டம் பாருங்களேன். சூப்பரான சிஸ்டத்தை கடவுள் கொடுத்துருக்காரு. எவன் இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள பரதேசியா போனா கூட அவன் இங்க வந்து பண்டசாலையில வந்து என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். பைபிள் சூப்பரா இருக்கு அந்த வசனம். உபாகமத்துல தசமபாகத்தை எல்லாம் வாங்கி திக்கற்றோர், பரதேசி, விதவைகள், லேவியர் இதெல்லாம் இவங்கெல்லாம் சாப்பிடும்படியாதான் கடவுள் தசமபாகத்தை அன்னைக்கு வச்சாரு. அப்ப இவ்வளவு அற்புதமா இருக்கும்போது இன்னைக்கு தசமபாகம் புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொண்டு வந்து நீ தசமபாகம் கொடுக்கலன்னா செத்து போயிருவ, நீ கொடுத்தாதான் நீ ஆஸ்வதிக்கப்படுவ, இல்லைன்னா நாசமா போயிருவ அப்படின்னு போதிக்கிறது எவ்வளவு பெரிய துணிகரமான வஞ்சக போதனை. இன்னைக்கு சாத்தானுடைய வஞ்சனை. அவன் வஞ்சிக்கிறதுக்கு எதை தான் பயன்படுத்துறான்? வசனத்தை பயன்படுத்துறான். ஏன்னா பிசாசுக்கு என்ன தெரியும்? உங்களை விட வசனம் தெரியும். உங்களை விட என்ன தெரியும்? இயேசுநாதர்கிட்டயே வந்து என்ன செஞ்சவன்? வசனத்தை வச்சு பேசினவன். எழுதி இருக்கிறதே. ஆண்டவர் என்ன சொன்னாரு? இப்படியும் எழுதி இருக்கிறதேன்ட்டார் அவரு. அவன் அப்படி எழுதி இருக்கிறதே அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? இப்படியும் எழுதி இருக்கிறதே. எவனாவது வந்து அப்படி எழுதி இருக்கிறதேன்னா என்ன செய்யணும்? அப்ப இப்படியும் எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்ல கத்துக்கணும். நம்ம எல்லாம் கத்துக்காதனாலதான் செழிப்பை பார்த்து என்ன செய்யறோம்? அடா ஸ்கார்பியோ கார்ல பாஸ்ட் கோட் ஷூட்டோடு வந்து இறங்குறாரு, கண்ணுக்கு கவர்ச்சியா அவர் பின்னால. நம்மால என்ன ஆள் பார்க்கறதுக்கு ஓட்டக்காரில் வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசுநாதர் ராஜாவா தான் இருந்தார். அன்னைக்கு ராஜா எந்த குதிரையில வரணும்னா கோவேரி குதிரையில தான் வரணும். ஆனா நம்ம இயேசுநாதர் எதுல தான் வந்தாரு? கழுதையில வந்தார். ராஜா பவனி வரும்போது இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள இருந்த அந்த முறை என்னன்னு கேட்டீங்கன்னா கோவேரி கழுதையில தான் ராஜா வரணும். ஆனா இயேசு எதுல வந்தாரு? கழுதையில வந்தாரு. தாழ்மையா வந்தார் அவரு. உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும். இது ஒரு அடையாளம். ஏன்னா இஸ்ரவேலுக்குள்ள ராஜா எல்லாரும் கழுதையில என்ன செய்ய மாட்டான்? அவன் கோவேரி கழுதையில தான் வருவான். பெரிய குதிரையில, கொஞ்சம் கழுதையை விட பெருசா இருக்கிறதுலாம் வருவான். அதனாலதான் தீர்க்கதரிசன ஆகமத்தில் இது ஒரு அடையாளமாக ஆண்டு கொடுத்திருந்தார். கழுதையில வருவார், தாழ்மையா வருவார் அப்படின்ட்டு. இன்னைக்கு நிறைய பேர் தாழ்மையான ஊழியர்கள் என்ன செய்யறது இல்ல. நம்ம ஆராதிக்கிற இயேசுவே தாழ்மையானவர். அவர் மரணபரியந்தம் நம்ம என்ன செஞ்சாராம்? தாழ்த்தினார். சிலுவையின் மரணபரியம் தாழ்த்தினார். இன்னைக்கு அந்த மாதிரி தாழ்மையான ஊழியக்காரர்கள் என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. பெருமை. அநேக ஊழியர்கள் இந்த வார்த்தை சொல்றாங்க, ஐயா நாங்க கோடீஸ்வரனா இருந்தா தாயா நாங்க இயேசு நல்லவர், இயேசு உன்னை ஆசீர்வதிக்க முடியும் சொல்ல முடியும்யா, அதனால நாங்க கோடீஸ்வரனா மாற என்ன செய்யறோம்? மாற ஆசைப்படுறோம். ஐயா எப்படி ஆசைப்படுற? நீ கோடீஸ்வரனா மாறணும்னு ஆசைப்படுறதே பைபிளுக்கு விரோதமானது. ஏன்னா ஊழியக்காரனுக்கு எழுதப்பட்ட ஒரு முக்கியமான அதிகாரம் தான் என்னது தெரியுமா? தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். 6ஆம் அதிகாரத்தில் பவுல் தீமோத்தேயுவை பார்த்து என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் அநேகர் கேட்டிலும் கண்ணியிலும் என்ன செய்யறாங்க? விழுந்து போகிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி உன்னை காத்துக்கொள்ள அப்படின்னு எழுதுறாரு தீமோத்தேயுவை பார்த்து. அப்படி வசனம் இருக்குது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சாரு. என்னைக்காவது கூட 12 பேர் இருக்காங்களே அவங்களுக்கு சேர்த்து வைக்கணும் நினைச்சாரா இயேசு? ஏதாவது ஒரு சேர்த்து வச்சுட்டு போனா நல்லா இருக்கும்ல. எதுவுமே அவர் என்ன செய்யல. எவ்வளவு பெரிய சொத்துக்காரரா இயேசு மாறி இருக்க முடியும்? ஏன் அப்போஸ்தலர்கள் எவ்வளவு சொத்துக்காரரா மாறி இருக்க முடியும்? இன்னைக்கு ஒருத்தன் பேய் விரட்டினா போதுங்க. ஒருத்தன் பேய் 4 பேர் சபையில ஓடினா போதும், அவனை கையில பிடிக்க முடியல. அன்னைக்கு பவுல் நடந்து போறாரு, நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் கச்சை எடுத்து போடுறாங்க, சுகமாயிட்டான். எப்பேற்பட்ட வியாதியஸ்தன் சுகமாகறான். அதை விட ஆச்சரியம், பேதுரு நடந்து போறாரு, பேதுரு நிழல் பட்ட யாவர் என்ன செய்யறான்? யோசிச்சு பாருங்க. அப்படிலாம் நடந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் அவங்க எல்லாம் மாறி இருக்க முடியும். அன்னைக்கு இருந்த ஏராளமான ஜனம் தங்கள் ஆஸ்திகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்த போது அவங்க யாருமே தன்னுடைய சொத்தை அதை என்ன செய்யல, பொதுவாக தான் வச்சு அனுபவிச்சாங்க. பொதுவாக தான் என்ன செஞ்சாங்க? வச்சு
இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியல நம்ம வாழ்க்கையில. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியக்காரங்கள் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. எவ்வளவு வந்தாலும் பத்தாது, எத்தனை கோடி வந்தாலும் பத்தாது. ஏழை பாஸ்டர்கள் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறான். ஒரு பக்கத்து உண்மையான பாஸ்டர்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, ஒரு பக்கத்து இந்த மாதிரி பணத்தாசையை காட்டி பேராசையை காட்டி சம்பாதித்து கோடி கோடியாக குவிக்கிற பாஸ்டர்கள் ஏகப்பட்டவர் என்ன செஞ்சுட்டான், நிறைய பாஸ்டர் சுஸ்பேங்களை கோடிகள் பல கோடிகள் போட்டுச்சிருக்கான். யார் போட்டுச்சிருக்கா சுஸ்பேங்களை? பெரிய பெரிய இந்த தேசத்தை கொள்ளையடிக்கிற அரசியல்வாதிகள் தான் சுஸ்பேங்களை பல கோடிகளை போட்டு வச்சிருக்கான்னு கேட்டா, நிறைய பாஸ்டர்மார்கள் என்ன போட்டுச்சிருக்கான், கோடிகளை போட்டு வச்சிருக்கான். ஆனா அவனுக்கு தான் நம்ம லெட்டர் போட்டு அனுப்புவோம். மாசமானா அந்த ஐயாவுக்கு இந்த ஐயாவுக்கு அந்த டிவியில வர்ற ஐயாவுக்கெல்லாம் உன் பக்கத்துல பாஸ் கஷ்டப்பட்டு இருப்பாரு, அவருக்கு தூக்கி விடுவோம், அவரு ஊழியத்தை கொஞ்சம் தூக்கி, அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் இருக்கிறவனுக்கு என்ன செய்யறது? நல்லா கவனிங்க, பிசாசனுடைய பெரிய தந்திரம் என்னன்னா சுகவாழ்வு போதனை. சுகவாழ்வு நோயே வராது, உனக்கு சாவே வராது, உங்ககிட்ட பணம் மூட்டை மூட்டையா வந்து கொட்டும். இந்த சபைக்கு வந்தா எப்படி கொட்டுமா? மூட்டை மூட்டையா கொட்டுமா. நான்லாம் என் சபையில வந்து சொல்லுவேன், ஒரு 4 வாரம் போயிட்டு ஒரு 4 மூட்டையாவது கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிறது. அவன் சபைக்கு போங்க பரவாயில்ல இருக்காதீங்க, போயிட்டு அவன் உபதேசத்தை கேட்ட ஒரு 4 மூட்டை என்ன செஞ்சிருவாங்க, கொண்டு வாங்க. யாராலையும் 4 மூட்டைலாம் கொண்டு வர முடியாது. வசீகரமான வார்த்தைகள். உலகத்துல சொல்லுவான், ஒருத்தருடைய பாக்கெட்டில் இருக்க பணத்தை திருடாம உங்க பாக்கெட்டுக்கு வரணும்னா என்ன செய்யணும்? ஆசையை தூண்டணும். என்ன தூண்டணும்? ஆசையை தூண்டிட்டோம்னா உங்க பாக்கெட்டில் இருக்க பணத்தை தன்னால என் பாக்கெட்டுக்கு என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு பல பாசைகள் ஆசையை தூண்டுகிற உபதேசம். கொடுத்துப்பார் கோடியில கொட்டும். என் கூட கிதியோன் என்ற சகோதரர் ஒருத்தர் இருக்கிறாரு ஊழியத்தில். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அவர் முன்னால போன சபை பாஸ்டர் என்ன செய்வார் தெரியுமா? நீ கடனை வாங்கியாவது என்ன செஞ்சிரு ஆண்டவருக்கு கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு சொல்லுவாராம். கடனை வாங்கியாவது கொடுத்துரு. சாப்பாட்டுக்கே கஷ்டம் சார், பரவாயில்ல, அந்த கஷ்டத்துல தான் ஆண்டவருக்கு என்ன செஞ்சிரு கொடு. இப்படி வாங்குற ஒரு மனுஷன் அவரும் கொடுத்திருக்காரு. பல மாதங்கள் வருஷங்கள் கொடுத்து பார்த்து இன்னும் கீழே பாதாளத்துக்கு நேரம் தான் வாழ்க்கை போச்சு. அவருடைய வாழ்க்கை என்ன செய்யல, முன்னேறல. வாழ்க்கையே வெறுத்து போய் இப்ப நம்ம கூட இணைஞ்சு ஊழியத்தில் வந்துருக்காரு. நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல சுகபோக செழிப்பு உபதேசிகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையான செய்யுங்க. செழிப்பை காட்டி உங்களை மோசம் போக்குவான். பிசாசனுடைய ஆவி இது. செழிப்பை காட்டி என்ன செய்வான்? சத்தியத்தை பேசுற ஊழியக்காரங்கிட்ட ஒட்டிருங்க, உண்மையா இருக்கிற ஊழியக்காரங்கிட்ட ஒட்டிருங்க, அவனுக்கு கை கொடுங்க, அவனை தூக்கி விடுங்க, அவனுக்கு நீங்க பக்கபலமா இருங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இருக்கிறவன்ட்டே கொடுக்கறதுல என்னங்க மேன்மை இருக்க போகுது? ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? இல்லாதவனுக்கு செய்யும் தான் ஆண்டவர் சொல்றாரு. நாம இருக்கிறவன்ட்டே என்ன செய்யறோம்? கிளாமரா இருக்குது, அங்க நல்லா இருக்குது, ஓடி ஓடி வரும். சபையினுடைய மகத்துவம் எனக்கு தெரியல, சபைனா என்னன்னே தெரியல. சோ பிசாசனுடைய ஒரு பெரிய வஞ்சனை என்னன்னா தந்திரமான உபதேசம். அதை பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது எப்படி சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகிலும் நல்லா கவனிங்க, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய சிலர், அந்த சிலர்ல நீங்க என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. சிலர் வஞ்சிக்கிற ஆவிக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து எதை விட்டு விலகி போறாங்களா? என்ன விசுவாசத்தை விட்டு? விசுவாசத்தை விட்டுனா என்ன விசுவாசத்தை விட்டு? நல்லா கவனிங்க, இயேசுவையெல்லாம் நம்புவாங்க, ஆனா இயேசுவை எப்படி நம்பணும்னு ஒரு விசுவாசம் இருக்கு பைபிள்ல. அந்த விசுவாசத்தை விட்டு என்ன செஞ்சிருவாங்க இவங்க? அதை நான் எப்பவுமே சொல்லுவேன், எல்லாமே விசுவாசம் இல்ல. பைபிளில் இயேசுவை எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று கத்துக் கொடுத்திருக்கிறது. அந்த மாதிரி தான் என்ன செய்யணும்? அதான் யோபு கிட்ட கத்துக்குவோம். யோபு என்ன சொல்றான் தெரியுமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல், ஆனா இந்த செழிப்பு உபதேசமா சொல்லுவான், அவர் உன்னை கொல்லவே மாட்டார், அவர் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டார், உலகத்துல உனக்கு உபத்திரமே இருக்காது,
நீ கஷ்டமே உனக்கு வராது, உனக்கு சாவே வராது, உனக்கு வியாதியே வராது. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு சார். ஆனா நல்லா கவனிங்க, உண்மையான விசுவாசத்தை விட்டு பிசாசு ஒரு தவறான விசுவாசத்துக்குள்ள உங்களை என்ன செஞ்சிடறான், கொண்டு போயிடறான். தவறான விசுவாசம் என்னங்கிறதையும் கத்துக்கிறேன். நீங்க அடிக்கடி சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு சபையில் இருக்கிற ஒரு சகோதரர் இப்படி விசுவாசார் ஆண்டவரை, ஆண்டவர் தான் விசுவாசாரு. ஆனா ஒரு விசுவாசத்தை பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு. வீட்டில் சண்டை, கணவன் மனைவிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. மனைவி கோவிச்சுட்டு ஒரு 6 மாசம் வீட்டை விட்டு அவங்க வெளியே போய் அவங்க அப்பா கூட தங்கிட்டாங்க. ஒரு குழந்தை வேற, ஒரு பையன் வேற, நல்ல பையன். 6 மாசம் ஆச்சு. ஆனா போன்ல பேசிட்டு தான் இருந்தாங்க. இந்த நபர் என்ன செஞ்சாரு தெரியுமா, சபையிலே வந்து பாஸ்டர்கிட்டே இந்த மாதிரி பேசுறாரு. பாஸ்டர், நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு இன்னொரு மனைவி கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன். என்ன விசுவாசிக்கிறாரு? ஐயா, சின்ன மனஸ்தாபம், மனைவி கோவிச்சுட்டு எங்க போச்சு வீட்டுக்கு. இப்ப உண்மையா கத்தரை விசுவாசிக்கிற மனுஷன் எப்படி விசுவாசிக்கணும்? நான் ஜெபிக்கிறையா, நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன், என் மனைவி கண்டிப்பா என்ன செஞ்சிருவா. அந்ததான் கரெக்டான விசுவாசம், ஆரோக்கியமான விசுவாசம். இந்த ஆள் எப்படி விசுவாசிக்கிறானா, எனக்கு இன்னொரு பெண்ணை ஆண்டவர் என்ன செய்வாரு. இந்த கேவலமான ஆள் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா, கம்பெனியில இன்னொரு பெண்ணை சைட் அடிச்சுக்கிட்டே இருந்துட்டு இதை விசுவாசி இருக்குதான் வேற, அந்த பெண்ணிட்ட எனக்கு கல்யாணம் நடக்குங்கிறது வேற. மனைவி கடைசியில வர்றேன்ட்டா, வர்றேன்னு கிளம்பிட்டா. வர்ற விஷயம் இவருக்கு தெரிஞ்ச உடனே திருட்டுத்தனமா அந்த பொண்ணை கொண்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். மனைவி வரேன்ட்டா, அப்படி இருந்து தெரிஞ்சு கூட இவன் திருட்டுத்தனமா என்ன செஞ்சான், போய் கல்யாணம். அவ கிளம்பி வர்றா, அண்ணன் நாளே கல்யாணம். இன்ன வரைக்கும் அந்த சகோதரி, சபைக்கு போற சகோதரி, கண்ணீரும் கம்பளையுமா அந்த ஒரு பையனை வச்சு நடந்துட்டு இருக்காங்க. 6 நாள் அவ கூட இருப்பா. இன்னொரு அந்த 2வது மனைவி கூட, முதல் மனைவி கூட, சரியாக கல்யாணம் செய்த மனைவி கூட ஒரு நாள் இருப்பான். வந்து அந்த ஒரு நாளும் ஒருக்கமா இருக்க மாட்டான். எவ்வளவு பெரிய கேவலம். கேட்டா விசுவாசித்தார். என்ன விசுவாசம்? மட்டமான விசுவாசம். இயேசுவை எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று நமக்கு என்ன செஞ்சிருக்கணும்? ஐயா, எல்லாமே விசுவாசம் இல்ல. இன்னைக்கு பிசாசு ஆசை வார்த்தைகளை காட்டி காட்டி அநேக கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கிறான். தவறான போதகரிடத்தில் வழி நடத்துகிறான். அவன் ஆசை வார்த்தை காமிக்கிறான், அவன் அப்படி பேசுறான், இப்படி பேசுறான். நம்ம பாஸ்டர் என்ன பாஸ்டர்? அவர் அபிஷேகம் இல்லாதவர். உண்மையை பேசினா என்ன பேசுவான்? அபிஷேகம். நான் ஒரு பெந்தகோஸ்தே பாஸ்டர், நான் என்னைக்கு உண்மையை பேச ஆரம்பிச்சனோ அன்னையிலிருந்து என்னைய அபிஷேகம் இல்லாதன்னு பேச ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு அபிஷேகம்னா என்ன தெரியுமா? அதுதான் அபிஷேகம் எடுக்கலாம். டேய், இது பைபிள்ல இல்லடா அப்படின்னு நான் சொன்ன உடனே இவன் என்ன செய்ய, நான் அபிஷேகம், அபிஷேகம் இல்லையா? எதுடா அபிஷேகம்? ஒன்றும் புரியல எனக்கு. அவனை விட நான் பயங்கரமா பேசுவேன். என்கிட்ட போடி போயிட்டு எந்த பெந்தகோஸ்தே பாஸ்டர் ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் அந்நிய பாஷை பேசுவேன். ஆனா வசனம் என்ன விடுவிச்சிச்சு. இது அந்நிய பாஷை இல்லை. பைபிள்ல சொல்லியிருக்கு அந்நிய பாஷை மற்ற மொழிகளை பேசுவது, ஆவியிலே நிரந்து. நான் தெலுங்குல, உருதுல இப்ப நான் வந்திருக்கிறேன். பிரதருக்கு மலையாளம் தெரியுது, நான் ஆவியில நிரம்பி மலையாளம் பேசுறேன். அதே என்னது? பைபிள் சொல்ற அந்நிய பாஷை. சும்மா ஷாக்கா பாலா தூரா பாங்கிறது எவன் வேணாலும் வளரிட்டு போவான். இவன் வளருவான், இவன் சொல்லி கொடுத்து 4 டைம் சொல்லி கொடுத்தா இவன் வளருவான். என் பொண்ணு வளருவா, என் பையன் வளருவான், பயங்கரமா வளருவா என் பொண்ணெல்லாம். ஊர் டாப்பாக்கா டாப்பாக்காப்பா தீபாக்கா பாப்பா தீபாக்காப்பா. யாரா அந்த தீபா அப்படின்னு கேட்பேனா? என்னடா தீபாக்கா தீபாக்காங்கிற? எந்த காடா தீபாக்கா? புரியுதுங்களா? தீபாக்கா ராப்பாக்கா ரூபாக்காலாம் அந்நிய பாஷை இல்லையா? ஏமாத்துறான். பைபிள் வாசி. அந்நிய பாஷை எதுவும் தெரியும். இதை பேசுறேன்னா உடனே நான் என்ன இல்லை, அபிஷேகம் இல்லாதவன், போய் மக்களை வஞ்சிக்கிறான். இதை பேசி நான் எத்தனையோ மேடைக்கு போக முடியும். இன்னைக்கு பல பெந்தகோஸ்தே பாஸ்டர்கள் என்னை எடுத்து பயன்படுத்துவாங்க, நான் மட்டும் அந்நிய பாஷை பேசினா. ஆனா நான் அந்நிய பாஷையை, இந்த போலியை பெற்றிருந்தாலும் எனக்குள்ள புகுத்தப்பட்டுச்சு. இதுதான் அந்நிய பாஷை பேச வச்சாங்க, கட்டாயப்படுத்தினாங்க. நான் ஒரு நாள் என் மன ரீதியில பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்ப பைபிளை நான் தெளிவா வாசிக்கும் போதுதான் எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிச்சேன். உண்மையான அந்நிய பாஷை என்னங்கிறத நான் விளங்கினேன். அன்னையிலிருந்து தூக்கி போட்டேன். உடனே என்ன அபிஷேகம் இல்லாத நினைவன்ட்டான். ஓரளவு ஆண்டவர் வரும்போது பார்த்துக்கு வர்றா போட அப்படின்ட்டு. நல்லா கவனிங்க. இது போல பிசாசு ஆசையை காட்டி, இதுதான், இதை பெறலைன்னா உனக்கு ஒண்ணு இல்லை, நீ வல்லமை இல்லாத அபிஷேகம் ஏமாத்துவான். வந்து இன்னைக்கு பெண்களை ஏமாத்தன தெரியுமா? சில கேவலமான ஜந்துக்கள் பெண்களை ஏமாத்துவாங்க. என்ன நீ இப்படி மூடிட்டு வர்ற ட்ரெஸ்ஸ, இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணாத, ஆடை சுதந்திரம் உனக்கு இருக்குது, உன் இஷ்டப்படி ட்ரெஸ் மாட்டிட்டு வா.
பேண்ட் சட்டை போட்டுட்டு வா, அங்கங்க தெரியற மாதிரி போட்டு வா. ஏன்னா என்ன இருக்கு உனக்கு? சுதந்திரம் இருக்குது. ஆணாதிக்கம் உன்னை அடக்கி வைக்குது. நீ இப்படிலாம் போட்டுட்டு வராத. ஏன்? அரைகுறையா ட்ரெஸ் போட்டு வந்தா ஊர் பயப்பட ரசிக்கிறதுக்கு. விபச்சார ஆவியை தூண்டி விடுறதுக்கு பெண்கள் அரைகுறையான ஆடையை போட்டு வர வைப்பதற்கு இந்த சமூகம் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, இது உன் சுதந்திரம் போடுன்னு கற்றுக் கொடுக்குது. நாமும் நிறைய பொம்பளைங்களும் அதை தெரியாம அறிவில்லாம அரைகுறையா ட்ரெஸ். மலேசியாவில் ஒரு ஊழியக்கார அம்மா, ஐயோ கண்ணெல்லாம் பொத்துற மாதிரி வருது அந்த அம்மாவை பார்த்தாலே. பார்த்தீங்கன்னா சல்லடையா தொடையிலிருந்து கீழே வரைக்கும் பேண்ட் நாரா கிழிஞ்சிருக்குது. ஃபேமஸ், அதான் ஃபேஷனா. காஸ்ட்லி வேற அந்த பேண்ட் வேற. சாதாரண ஜீன்ஸ் பேண்ட் வெறும் 1000 ரூபானா அந்த பேண்ட் 5000 ரூபாய்க்கு விற்கிறான். என்ன பேண்ட்? கிழிஞ்சு தொங்குது அங்கங்க நாரா 50 ஏழி சேர்ந்து கொதர்ன மாதிரி இருக்குது. அவ போட்டு வர்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியுது தொடையிலிருந்து எல்லாம். யார் போடுறா? பாஸ்டரோட மனைவின்னு சொல்றவன். கேட்டா சுதந்திரமா ஆசையை தூண்டி விட்டு பெண்களுக்குள்ளே போய் சுதந்திரம் போடு போடு தூண்டி விடுறான். பெண்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிடறாங்க? அதை அறிவில்லாம அதை போட்டு வருது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எப்படி உடை அணியணும்? வேதம் சொல்லித்தர மாதிரி உடை அணிகள். லட்சணமா எது தகுதியான வஸ்திரமோ நமக்கு அதுதான் என்ன செய்யணும். பிசாசு ஆசையை தூண்டி விடுவான். தேவையில்லாம இதுதான் சொல்லுவான். சொல்றேன், பிசாசு எப்படி இன்னைக்கு அநேகரை வஞ்சிக்கிறான் தெரியுமா? அந்த ஆசை வார்த்தையை காட்டி வஞ்சிக்கிறது, ஆசையான போதனைகளை சொல்லி வஞ்சிக்கிறது. குரங்கு எப்படி பிடிப்பாங்க தெரியுமா? ஆரம்பத்தில் குரங்கு பிடிப்பாங்க சிலவங்க சமைச்சு சாப்பிட்றக்கோ அல்லது குரங்க வளர்க்குறக்கோ பயிற்சி பண்ணி வித்தை காட்டி பிழைக்கிறக்கோ குரங்கு பிடிப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் பிடிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கும். எலி பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? ஒரு பொறி வைப்போம் வீட்டில். புளியை பிடிக்கிறதுக்கு காட்டில் என்ன செய்வாங்க? ஒரு பொறி வைப்பாங்க. அதுபோல ஒவ்வொரு பிராணிகளையும் பிடிக்கிற ஒரு யுக்தி இருக்கிறது. குரங்கு எப்படி பிடிப்பாங்க தெரியுமா? நல்லா கவனிங்க. ஒரு பெரிய மஞ்சாடி, இப்படி நல்ல ஸ்ட்ராங்கான மஞ்சாடி தயார் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுல வாய் மட்டும் சின்னதா இருக்கும். வாய் மட்டும் பார்த்துருக்கீங்களா? அது மஞ்சாடி இப்படி நல்லா அப்படி வாய் இப்படி சின்னதா இருக்கும். இப்ப இந்த பொந்துக்குள்ள என்ன செய்வாங்கன்னா நிறைய குரங்குக்கு பிடிச்ச பொடி உருண்டை, குரங்குக்கு பிடிச்ச கடலமிட்டாயி, குரங்குக்கு பிடிச்ச வாழைப்பழம் எல்லாம் அதுக்குள்ள போட்டு என்ன செய்வாங்க? குரங்கு அடிக்கடி வர்ற இடத்துல வச்சிருவாங்க. இப்ப குரங்கு என்ன செய்யும் தெரியுமா? அப்படியே வரும். ஏன்னா குரங்குக்கு வாழைப்பழம்னா உயிர், பொறி உருண்டனா உயிர். நமக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அதுதான் பிசாசுடைய பொறி. ரொம்ப நம்மளை பிடிக்குமோ அதை வச்சுதான் பிடிப்பான் நம்மளை. பிசாசு அப்படிதான். நமக்கு இந்த உலகத்தில் என்ன தேவை? நல்ல காசு, பணம், லக்ஸுரி. இப்ப நிறைய போதர்கள் இதை வச்சு வஞ்சிக்கலாம். ஈஸியா ஏமாத்துறாள் மக்களை. இப்ப குரங்க பாருங்க, உள்ள அந்த பானைகளை போட்டு வச்சிருவான். இப்ப குரங்கு அந்த பானையை பார்த்தோன்னா வாசனையில தேடி என்ன செய்யும்? கைய இப்படி உள்ள விடும். ஒரு கை உள்ள போற ஆள் தான் இருக்கும். நல்லா 4 வாழைப்பழம் பொறி உருண்டை எல்லாத்தையும் கையில இப்படி அள்ளி இப்படி எடுக்கும். என்ன வராது வெளியே? இப்படி விட்டா கை உள்ள போயிடும். எல்லாத்தையும் பிடிச்சு தூக்குனா அந்த பொந்துல இருந்து அந்த சட்டியில இருந்து என்ன வராது? கை வராது. இழுக்க முடியாது. அதை உடைக்க முடியாது. ஏன்னா அதுக்கு தெரியாது. அந்த பொறி உருண்டையும் பழத்தை விட்டுட்டோம்னா கை என்ன செஞ்சிடும்? வெளியே வந்துருங்கிற அந்த குரங்குக்கு என்ன செய்யாது? தெரியாது. அந்த ட்ரிக்கை பயன்படுத்தி என்ன செய்யறாங்க? அந்த விட்டானு தூக்கிடுமா? குரங்கு வாழைப்பழத்தை விட மனசு இருக்காது. கையை விட்டா எடுத்துருவோம், தப்பிச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற புத்தி அதுக்கு என்ன செய்யாது? வாழைப்பழத்தை எடுத்து ஆடணும்னு துடிச்சுக்கிட்டே இருக்கும்ல, அங்க இருந்து மண்டையில ஒரே போடு, குரங்கு தூக்கி போயிடும். அவ்வளவுதான். எளிமையா குரங்கு தான் பிடிப்பான், ஈஸியா. ஏன்னா குரங்குக்கு அந்த கையை அந்த ஆசையிலிருந்து எடுத்துட்டோம்னா நம்ம காப்பாற்றப்பட்டுருவோம். ஆதாமே அப்படிதான், வேவான விழுந்து போனா அப்படித்தான். ஏன்னா உலகமே அவனுக்கு சொந்தமா இருந்துச்சு. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் எவ்வளவு கனிகள், எவ்வளவு விஷயங்களை ஆண்டவர் படைச்சு அந்த ஏதேன் தோட்டத்தில் அழகா உண்டாக்கி எல்லாவற்றையும் சாப்பிடு ஆண்டுகோள் என்று கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஒன்றை மட்டும்தான் விளக்கி வச்சாரு. அதை விடுறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை. நம்மளும் ஏசாமிக்காண்டி ஆண்டவர் எவ்வளவோ நமக்கு கொடுப்பாரு. அந்த ஒன்றை விட்டுடு அப்படின்னா நம்ம என்ன செய்யறது இல்லை. சில விஷயங்களை விட்டாத்தான் நம்ம பிழைக்க முடியும். விட்டாத்தான் பிழைக்க முடியும். அதை பாவத்தை நீங்க விடலைன்னா பிழைக்க என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு பிசாசு என்ன செய்யறான்னா அந்த நமக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் தூண்டில போடுறான். நிறைய உபதேசிகள் உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் பிடிக்கிறதுக்கு என்ன உபதேசம்? செழிப்பின் உபதேசம். ஆசை வார்த்தையை காட்டிட்டு என்ன செஞ்சாங்க? மாட்டிக்கிடுவாங்கன்ட்டு எல்லாம் வரும். ஏகப்பட்ட பேர் அங்க விழுந்து போறான் அந்த ஆசை வார்த்தையில. கடைசியில மண்டையில் அடிச்சு தூக்கிட்டு போய்
அங்க போனா அது கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், செழிப்பு கிடைக்கும், எல்லாம் பேசி கூட்டு போயிடுவான். கூட்டிட்டு போன பிறகு கொஞ்சம் கொஞ்சமா ஒட்ட உறிஞ்சி எடுத்து அவனை படாத பாடுபடுத்தி அந்த விசுவாசிய எத்தனை பேருடைய சபைகள்ல பாஸ்டுமார்களாலேயே விசுவாசி கெட்டு சீரழிஞ்சவங்க நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். ஒட்ட உறிஞ்சிருவாங்க. ஒரு பாஸ்ட் மீட்டிங்க்கு ஒரு நாள் போனேன், அதோட போறதே இல்லை. பாஸ்ட் மீட்டிங் முதல்ல பாஸ்ட் மீட்டிங் போறாங்க, பிரசங்கம் பண்ண தெரியுமா? பால் கறப்பது எப்படி, இதான் ஒரு உபதேசம் பண்றாரு. விசுவாசிகள்கிட்ட எப்படி பணத்தை உறிஞ்சுவது எப்படி, இப்படியே டீச்சிங் பண்றாரு அவர். இதெல்லாம் பார்த்து வெறுத்து போய் தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் என்ன செய்ய வந்தேன், திரும்பி வந்தேன். பிரியமானவர்களே, சாத்தான் இன்றைய நாட்களிலே சபைக்குள் இருந்து வஞ்சிக்கிற ஒரு பெரிய திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐஸ்வர்ய போதனை, செழிப்பு போதனை, ஆசை காட்டி உங்களுடைய எல்லாவற்றையும் உருவி கொள்ளுகிற போதனையை பிசாசு என்ன செய்யறான். எப்படி குரங்கு அந்த பானைக்கில விட்டு கையை எடுக்க முடியாம மாட்டி செத்து போகுதோ, அதே மாதிரி இன்னைக்கு அநேகர் செழிப்பு உபதேசத்தை நம்பி தங்கள் ஆத்துமாவை இழந்த எத்தனையோ மக்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில என்னன்னே தெரியாம இருக்கிறாங்க. இந்த கடைசி நாட்களில் நீங்க என்ன செய்யணும், ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. சரி, இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்துட்டு என்ன செய்யலாம், முடிக்கலாம். கொஞ்சம் சோர்வா இருக்கிறீங்க, பரவாயில்ல, மழை வேற அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யுது, பொழிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால நம்ம வந்து ஒரு பாயிண்ட பார்ப்போம், மீதம் உள்ளதை நம்ம மாலை வேளையில என்ன செய்வோம், கொஞ்சம் சிந்திப்போம். உற்சாகமாய் வாங்க. ஏன்னா இந்த மாதிரியான வசனங்கள் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிறதாக இருந்தாலும் கூட இதுதான் உங்களுக்கு பிரயோஜனத்தை என்ன செய்யும், இதுதான் உங்களை காப்பாற்றும். சில போதனைகள் வந்து ரொம்ப போர் அடிக்காம நல்லா போற மாதிரி இருக்கும், ஆனா அது உங்களை என்ன செய்யாது, காப்பாத்தாது. தீபாவளி அப்பெல்லாம் ரொம்ப பிடிச்ச உணவு என்னது, அதிரசம், ஜிலேபி, லட்டு எல்லாம் இருக்கும். ஆனா உண்மையை பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, அது என்னைக்காவது லைட்டா சாப்பிடலாம். ஓவரா சாப்பிட்டா என்ன ஆகும், உடம்புக்கு ஒத்துக்கிறாம போகும். இதே நீங்க சுண்டக்காய், கோவக்காய், இந்த அக்காமார்கள் எல்லாம் எப்ப வேணாலும் சாப்பிடலாம், ஒரு பஞ்சாயத்து இல்லை. டெய்லியும் கூட என்ன செய்யலாம், சாப்பிட்டாலும் உடம்புக்கு அது ஆரோக்கியத்தை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும். ஆனா நமக்கு அதான் பிடிக்காது. கோவக்கானாலே மூஞ்சி என்ன செஞ்சிடும், சுருங்கி. பாவக்கானா சுத்தமா சுருங்கிடும். நமக்கு நல்ல ஐட்டத்தை எல்லாம் எப்பயாவது வச்சுக்கிறோம், நல்ல ஐட்டத்தை என்ன செய்யணும் எப்பயாவது, கெட்ட இடத்தை எப்ப பார்த்தாலும் வச்சுக்கிறோம். அதனால உடம்புல சீக்கிரம் என்ன செய்யுது, நல்ல விஷயங்களை கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை சத்தியத்தில் நீங்க அப்படியே வளரும் போதுதான் அது உங்களை ஆரோக்கியமா கொண்டு வரும். கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் கேட்கறதுக்கு, கொஞ்சம் சிரமமா தான். ஏசுநாதர் உபதேசம்லாம் அப்படிதான் இருக்கும். நிறைய பேர் இந்த கடினமான உபதேசத்தை யார் கேட்பார்கள் ஓடிட்டாங்க. கொஞ்சம் பேர் யார் கடைசி வரைக்கும் உம்மிடத்தில் நித்திய ஜீவன் உள்ள வசனம் இருக்கிறதே என்று பிடிச்சாங்களோ அவங்க ஜொலிச்சாங்க, ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அடுத்து சாத்தான் வஞ்சிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வஞ்சகம் என்னன்னா, பணம், புகழ், இன்பம், இதை வாழ்க்கையில முக்கியத்துவப்படுத்துகிற ஒரு சிந்தனையை கொண்டு வருவான் நம்ம வாழ்க்கையில, மைண்ட்ல. எப்ப பார்த்தாலும் பணம், புகழ், செழிப்பு, இன்பம், இதை வந்து வாழ்க்கையில் முக்கியத்துவப்படுத்துறது. ஸோ முக்கியம் யாரை படுத்தணும், முதலாவது ஆண்டவர் தான், ரெண்டாவது தான் நமக்கு எல்லாமே. ஆனா ஆண்டவரை பின்னுக்கு தள்ளிட்டு ஃபர்ஸ்ட் எதை முன்னுக்கு வைக்கிறது, பணத்தையும் புகழையும் இன்பத்தையும் என்ன செய்யறது. நல்லா கவனிங்க, யூதாஸ் என்கிற மனுஷன் இயேசுநாதர் கூடவே இருந்தான். ஆனா அவன் கண்ணு எது மேல இருந்துச்சு தெரியுமா, ஃபுல்லா பணத்துல தான். நம்ம இயேசுநாதர் கூடயே இருந்துட்டு நம்ம கண்ணுக்குள்ள பணத்தின் மேல என்ன செய்ய முடியும், பிசாசு வஞ்சிக்கிற அடுத்த ஒரு பெரிய ஆயுதம். இயேசுநாதரை பின்பற்றி கொண்டே இருந்து பணத்தின் மேலேயும் இன்பத்தின் மேலேயுமே நம்முடைய சிந்தனை என்ன செஞ்சிருவான். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த ஒரு வசனத்தை வாசிங்களேன். யோவான் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 26:14. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து, நல்ல இவனே வாளின்றியா அவங்க கிட்ட போய், நான் இயேசுவை காட்டி கொடுக்க நீங்க எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு இவனே வாளின்றியா போய் பேசுறான். கூடவே இருந்தால் இயேசுநாதர் யூதாஸை பயன்படுத்தினாரு, வல்லமையை கொடுத்தாரு, அபிஷேகம் கொடுத்தாரு, சுவிசேஷமெல்லாம் அறிவிச்சான். போன இடமெல்லாம் 12 பேரோட சேர்ந்து எல்லாம் போனான், எல்லாமே நடந்துச்சு. இவனும் சேர்ந்து வந்தான், சொன்னான் உங்க நாமத்தினால அற்புதங்களா நடந்துச்சு ஆண்டவரேன்னு சொன்னான். ஆனா இவனே நேரடியா ஆசாரியன்ட்ட போய் நான் அவரை காட்சி கொடுக்க எவ்வளவு தருவீங்க. அப்ப இயேசுநாதரை பின்பற்றிக்கிட்டே இருந்தாலும் சிலருடைய சிந்தனை பூரா எங்க இருக்கலாம், நல்லா கவனிங்க. பணம் உங்களுடைய எஜமானாக இருந்துச்சுன்னா ஈஸியா யூதாஸை போல உங்க வாழ்க்கை போறதுக்கு என்ன இருக்குது,
வாய்ப்புகள் இருக்குது. அனனியா சப்பீரா தான் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அவங்க சபைக்குள்ள வந்தாங்க, ரட்சிக்கப்பட்டு தான் விசுவாசம் தான் உள்ள வந்தாங்க. ஏன்னா ரட்சிப்புங்கிறது என்ன சொல்றோம்? இயேசு விசுவாசிக்கிறது. இயேசுவை விசுவாசிக்கிறதா சபைக்குள்ள வந்தாங்க. அங்க என்ன நடந்துச்சு? உள்ள வந்த பிறகு எல்லாரும் காணியாட்சியை விட்டு அப்போஸ்தலரை பார்த்து வைக்கும்போது இவங்களும் நம்ம காணியாட்சியை விட்டு அப்போஸ்தலரை பார்த்து வைப்போம் வச்சாங்க. ஆனா என்ன நினைச்சிட்டாங்கன்னா, கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு கொஞ்சத்தை கொடுப்போம் அப்படின்னு அந்த பணத்தின் மேல அந்த ஈர்ப்பு ஆசை வரும்போது அந்த பண ஆசை பொய் பேச வைத்தது. அந்த பொய் அவர்களை சாகடித்தது. நம்ம விசுவாச வாழ்க்கையிலும் கூட நம்முடைய முக்கியமான இடத்துல யாரை வைக்கணும்? இயேசுவை தான் வைக்கணும். இயேசுவுக்காக எதை வேணாலும் இழக்க தயாரா இருக்கணுமே ஒழிய இயேசுவை வைத்து பணத்தை சம்பாதிக்கணும் என்ன செய்யக்கூடாது. ஆண்டவர் எல்லாத்தையும் வாழ்க்கையை கொடுப்பாரு, அவர் குறைவே வைக்க மாட்டார். நான் எப்பயுமே சொல்லுவேன், மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாலே எல்லாத்தையும் ஆண்டவர் படைச்சு மனுஷன் கையில் கொடுத்தவர். உங்களை சும்மா விட்டுருவாரா? நிச்சயமாக ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டாரு. ஆனா நம்ம கைவிடாத ஆண்டவரை அவருக்கு பிரியமில்லாத விஷயத்தையே என்ன செய்யறது? செஞ்சு 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 பணத்தின் மேல உலகத்தின் மேல இந்த நிறைய இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரு காலத்துல கிறிஸ்தவர்களுக்கு எதிரி ஆர்எஸ்எஸ் காரனாக இருந்தாங்க, அல்லது மாற்று மத நம்பிக்கையாளர். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிரி யாராவே ஆயிட்டாங்க? கிறிஸ்தவர்களே கிறிஸ்தவத்துக்கு எதிரியா மாறிட்டாங்க. ஏன்? இயேசுநாதருடைய சித்தம் செய்யறவர்களா இருந்தா இப்படி எதிரியா மாற மாட்டாங்க. பிழைப்பா பாக்குறதுனால என்ன ஆகி போயிருது? நம்ம வரும்படி அவன் வருவானே, ஐயோ அப்படின்னு நினைக்கிறதுனால தான் போகுது. நாம தான் சுவிசேஷம் அறிவிக்கல, அவனாவது அறிவிக்கிறான். ஐயா அவன் அறிவிக்கட்டும், ஆத்தும ரட்சிப்படையட்டும், இந்த ஜனங்களை ஆண்டவரை அறியட்டும் அப்படின்னு விடுறதில்லை. எல்லாம் பணம் பணம் பணம்னு போறனாலதான் எல்லா இடங்களும் தேவ ராஜ்யம் கட்டப்படுறதில்லை. வேறு விதமாக இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அருமையானவர்களே நல்ல கவனிங்க. அனனியா சப்பீரால் சபைக்குள்ளதான் இருந்தாங்க, ஆனாலும் அவங்க போக்கஸ் எது மேல இருந்துச்சு? பணம், புகழ், உலக இன்பம், இதை மட்டுமே கிறிஸ்டியானிட்டிகளை வச்சு போனதுனால அனனியா சப்பீரால் விழுந்து போனதை பார்க்கிறோம். யூதாஸ் இயேசு கிறிஸ்து கூடவே இருந்து இயேசுநாதர் பயன்படுத்துகிற பாத்திரமாக இருந்த பொழுதும் அவனும் பணத்து பின்னால போனதுனால அவன் வாழ்க்கை என்ன இருந்துச்சு? நான் உங்களை வேலை பார்க்க வேணாம்னு சொல்லலை, ஆனா உங்களுடைய முதல் ப்ரையாரிட்டி யார் மேல இருக்கணும்? இயேசுவா இருக்கணும். நல்லா வேலை பாருங்க. வேதம் சொல்லுது, வேலை செய்யாதவன் சாப்பிடாமலும். வேலை நல்லா செய்யுங்க, தப்பில்லை. ஆனா நீங்க முதலாவது இடத்தை யாருக்கு கொடுக்கணும்னா ஆண்டவருக்கு தான் உங்க முதல் இடத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும். சபை கூடுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஐக்கியப்படுவதில் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வேத வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தேவ சிந்தையில நிரம்பி வாட்டத்துக்கு என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த நேரத்தை அங்க போய் செலவழிச்சா பணம் கிடைக்கும், பணம் 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 போயிட்டு இதை என்ன செய்யக்கூடாது? ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஐக்கியத்தையும் தேவன் தருகிற அந்த இன்பத்தையும் விட்டு விட்டு பணம் பணம்னு என்ன செய்யக்கூடாது? வித்து போட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. அதனால 3 விஷயங்களை நம்ம முக்கியமா பார்த்துருக்கிறோம். இதுல ரொம்ப என்ன செய்யும்? கவனமாக சாயந்தர நேரத்தில் இன்னும் சில விஷயங்களை நான் எழுதி வச்சிருக்கேன். சாத்தானுடைய தந்திரங்கள் எப்படியெல்லாம் இன்னைக்கு சபையை சீரழிக்குது, கெடுக்குது, வசனத்தை தவறாக மிஸ்யூஸ் பண்ணி மக்களை வஞ்சிக்குது, உண்மையான உபதேசத்தை விட்டு பிரித்து வசனத்தை தவறாக விளக்கம் கொடுத்து எப்படியெல்லாம் இன்றைய ஊழியர்கள் செயல்படுத்தி வர்றாங்க அப்படிங்கிறத குறித்து இன்னும் அநேக விஷயங்களை வச்சிருக்கிறேன். அதை நான் பேசிட்டு இதிலிருந்து நாம் எப்படி தப்பிக்கலாம் என்கிற சத்தியத்தையும் உங்களோடு பேசிவிட்டு உண்மையான ஆவியின் நிறைந்திருக்கிற வாழ்க்கை நான் என்ன என்கிறதை குறித்து இறுதி நாளிலே உங்களோடு பேசி முடிக்கலாம் என்று இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைக்கு நேராய் ஒப்பு கொடுப்போம். 3 பாயிண்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? பாவத்தை சிறியதாக காண்பிக்கிறது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க அப்படின்னு காமிச்சு நம்மளை ஏமாத்தி வஞ்சிக்கிறது. 2வது, உண்மையிலேயே பாவத்துக்கு வருந்தி மன்னிப்பு கேட்கிறவன மன்னிக்காமல் விடுவது. இந்த 2 ஒரே கேட்டகரியில் அடங்கியது. இதுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில. 2வது, தந்திரமான சுகவாழ்வு போதனை, செழிப்பின் போதனை. இந்த போதனை இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலே அநேக கிறிஸ்தவர்களை விழத்தள்ளி கொண்டு இருக்கிறது என்பதை குறித்து நான் பேசினேன். குரங்கினுடைய அடையாளத்தை என்ன செஞ்சேன்? குரங்கு பானைக்குள்ள கையை விட்டுட்டு எடுக்க முடியாம அதுக்கு ஆசைப்பட்டு சிக்கிக் கொள்வது போல நாமும் இந்த சுகபோக போதனைக்கு சிக்கி கொண்டு அவங்களுக்கு அடிமையா இருக்கக்கூடாது, நம்மை அவர்களுக்கு விற்று போற்றக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். இறுதியாக பணம், புகழ், இன்பம், இதற்காக கிறிஸ்துவுக்குள்ள இருந்துட்டே இதை முதன்மைப்படுத்தி என்ன செஞ்சிடக்கூடாது? வாழ்ந்து விடக்கூடாது. முக்கியமான இந்த 3 விஷயங்களும் சாத்தானுடைய தந்திர உபதேசமாக, சாத்தானுடைய தந்திரத்தில் சில காரியங்களாக இருக்கிறபடினால தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இந்த சாத்தானுடைய தந்திரத்துக்கு எப்படி இருக்கணும்? எச்சரிக்கை. பவுல் அன்னைக்கு அதான் எச்சரித்தார். பிசாசனுடைய தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்ல, நீங்கள் அவைகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று பேசுகிறார். சோ மிச்சமுள்ள விஷயத்தை நம்ம மாலையில தியானிப்போம்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்திருத்து நம்ம ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு, இப்படிப்பட்ட துர்போதனைக்கு, இப்படிப்பட்ட பண போதனைக்கு, பாவத்தை சிறியதாக காண்பித்து பாவம் செய்யறதை ஊக்கப்படுத்துகிற பல போதனைகளுக்கு நாங்க ஒவ்வொருவரும் தப்பித்துக் கொள்ளணும்ப்பா. அநேக சத்தியங்களை அங்க தியானிச்சோம். ஆண்டவரே, அப்பா, நீ பாவத்தை பாராத சுத்த கண்ணரா இருக்கிறீரா ஆண்டவரே. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லுகிற வார்த்தை, அது எவ்வளவு பெரிய நன்மையான வார்த்தை. இன்னைக்கு அது தவறாக உபதேசித்து பாவத்திலே நிலைநிற்கிற எத்தனையோ போதங்களை பார்க்கிறோமே ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில எங்கள் ஆண்டவரை போல நாங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக, நீதி நிறைந்தவர்களாக, மன்னிக்கிற பிள்ளைகளாக, சரியான சத்தியத்திலே ஆழமாய் வேரூன்றி கட்டப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழணும் ஆண்டவரே. சின்ன கூட்டமா இருந்தாலும் நாங்க ஐக்கியமா இருக்கணும், சத்தியத்திலே பலப்பட்டவர்களா இருக்கணும், கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடா இருக்கணும் ஆண்டவரே. எங்களை வஞ்சிக்கிற எல்லா சாத்தானோட உபதேசத்தையும் நாங்க இனம் கண்டு கொண்டு அவைகளை வெற்றி சிறக்க கத்த உதவி செய்யுங்கப்பா. யாரெல்லாம் அந்த சாத்தானோட உபதேசத்துல சிக்கி தவிச்சு இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த சரியான சத்தியத்தில் கொண்டு வர, அவர்களுக்கு உபதேசித்து அவர்களை கட்டப்பட்டு கொண்டு வர கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்கள் ஆசீர்வாதமான பாத்திரங்களாக இருக்கணும் ஆண்டவரே. எங்களை கொண்டு இந்த தேசத்தை அசைங்க ஆண்டவரே. எங்களை கொண்டு பெரிய மாற்றங்களை உண்டாக்குங்க ஆண்டவரே. நாங்க சின்ன கூட்டமா இருந்தாலும் அநேகரை கலக்குகிற பிள்ளைகளாக, தேவ ராஜ்யத்துக்குள்ள அநேகரை கொண்டு வருகிற பிள்ளைகளாக, சத்தியத்துக்குள்ளே கொண்டு வருகிற பிள்ளைகளாக எங்க ஒவ்வொருவரையும்